நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈஸ்வரடியார் பெருமையின எல்லா உயிரும் தலையெடுத்து தேசம் உயர்ந்து கொண்ட தமிழ் படித்த திருவாளன் வாசமலர்மன் கழல் வழங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தூக்கு செய்திருத்தொண்ட தொகைவிரி வாக்கினால் சொல்ல வல்ல பிராமியங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவால் செக்கிடார் அடி செய்திருத்துவாம். எல்லாம் வல்ல பெருமான் அதன் பொன்னாருடைய புலர்மன்ற நனாவுடைய அவருடைய திருவிழிலை வணங்கி அதன் சொர்ணாம்பிகை தாயாருடனவர் சுகவனேஸ்வர பெருமானுடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி எம்பெருமக்கள் நாயன்மாருடைய பொன்னார் திருவடி தாமர்களை கண்களாலை வணங்கி உரையாசிரி சிவகணை அவருடைய திருவடிகளை நேர நினைத்து அடியாருடைய ஞானாசிரி குழந்தையாருடைய திருவடி தாமர்களை மனமொழி மெய்களாலை வணங்கி இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய திருக்கூட்ட அடியார் பெருமக்களுடைய திருவடியெல்லாம் முதல்வர் வணங்கி முருகநாயனத்தினோட திருமணத்தினுடைய அன்பன் பெருமக்களை வணங்கி அர்த்தசாம பூசை வழிபாட்டுக்குள்ள அடியார் பெருமக்களை எல்லாம் வணங்கி இங்கே நம்முடைய ஆலயத்திலே பொதுவாக முத்தியலாக வந்து பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மதிப்புக்கும் அன்பிற்கும் உரிய தங்கமணி அவர்கள் துணைவியார் மஞ்சுளா அம்மா மற்றும் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அடியார் பெருமக்களுடைய திருவடிகள் எல்லாம் மனம் மொழி மெய்களாலை வணங்கி அமைக்கின்றேன். அன்பார்ந்த சிலை சிவர்களே, இன்று முதலாவதாக மஞ்சுளாமா முதலே சொன்ன மாதிரி பெரிய புராணத்துக்கு ஒரு அத்தாரிட்டி அப்படின்னு சொன்னால் சிவராகவையா தான். இதெல்லாம் அவருக்கு பின்னாடி தான் எல்லாருமே அவர் அளவுக்கு ஒப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு யாருமே அந்த இடத்துக்கு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். அந்த அளவுக்கு 4286 வாழ்க்கை மரணமாக இருந்தது. அது மட்டுமல்ல, சிவகங்கையாவுடைய உரையோடு அவருக்கு மனப்பாடம். அதனால அவருடைய திருவடி நேற்று பெருமான் திருவடி அடைந்த ஒரு நிலையில இன்று அவருடைய உடல் அடக்கம் செய்யப்பட்டு இறைவனுடைய திருவடிக்கு அவர் சென்ற ஒரு திருநாள் நேற்றைய நாள் என்று சொல்லி ஐயா அம்மா அப்படின்னு சொன்னாங்க. திருச்சிராப்பள்ளியில 2 பெருமக்கள் என்றைக்கும் அவங்க பிரிஞ்சு போறதே எப்படி சாமியுமே அம்மாவும் பிரிக்கிறது இல்லையா, அது மாதிரி சிவராகவையாவும் சித்தராமாவும் பிரிஞ்சே இருக்க மாட்டாங்க. எப்பொழுதும் ஒன்றாகவே இருப்பாங்க. எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒன்றாகவே இணைந்து செல்லக்கூடிய பெருமக்கள் நம்மாவுக்கு திருமுறை அத்தனை மனப்பாடம் படிகமாக பாடுவாங்க. பாட ஆரம்பிச்சாங்கன்னா 10 பாட்டை பாடி தான் நிறைவு செய்வாங்க. அது மாதிரி ஒரு நிலைப்பாடு. அடியார் இல்லத்துக்கு 2 முறை அம்மாவும் ஐயாவை எழுந்தல் செய்திருக்கிறாங்க. அடியை செய்த ஒரு பெரும் தவம் என்று சொல்லி முதல்ல அம்மா ஐயாவுடைய திருவடி தாமர்களை நம்முடைய மனம் மொழி மெய்களாலே வணங்கி அதற்கு பிறகு நம்முடைய புராணத்திலே பெரிய புராணத்தில் நமக்கு வழிபாடு அப்படின்னா 2 வழிபாடு. ஒன்று இறைவன் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடியார் வழிபாடு. இறைவன் வழிபாடு எல்லாரும் செய்வாங்க, யாரும் செய்யாமல் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். சாமி வழிபாடு செய்யறது, கோயிலுக்கு போனால் சாமி கொடுத்தது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு மேல ஒரு நுட்பமான விஷயத்தை சேர்க்கிற பெருமான் அடியார் வழிபாட்டு கூட வச்சிருக்காரு. அதுதான் இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு எல்லாமே அதுதான். வழிபாடு 2 செஞ்சாதான் நிறைவாக இருக்கும். நீங்க கோயிலுக்கு போறீங்க, சாமி கும்பிட்டீங்க, அம்மாவை பார்த்தீங்க, முருகப் பெருமானை பார்த்தீங்க. அந்த வழிபாடு எங்க நிறைவாக இருந்தால் நாயன்மார் வழிபாடு செய்கின்ற பொழுதுதான். நாயன்மார் வழிபாடு செஞ்சாதான் நீங்க வழிபாடு செஞ்சது நிறைவு. அந்த வகையில நமக்கு வந்து அடியார் வழிபாட்டை சொன்ன ஒரு சரிதம் பிரல்மண்ட நாயனாருடைய சிரிச்சது. அடியார் இன்னைக்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு தான் முதிரும் அன்பின் பெருந்தொண்டர் முறைகேடு எதிர்கூட்டம் என்று சொல்லக்கூடியது பிரல்மண்ட நாயனார் படத்தில் வரக்கூடிய ஒரு தொடர். அதை மையமாக வைத்து நம்ம அடியார் வழிபாட்டினுடைய சிறப்பை இன்று சிந்திப்பதற்கு பெருமானுடைய திருவருள் கருணை ஊக்குவித்துள்ளது என்று சொல்லி நேற்றைய தினம் நம்முடைய நனாவில் இருந்து அடியனுடைய நண்பராகவும் அடியனுடைய வழியில் இருந்து இந்த தமிழகம் முழுக்க அரண்மனை என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பணியின் மூலமாக இறைவனுக்கு தொண்டு செய்து வரக்கூடிய நம்முடைய தியாகராஜி அவர்கள் என்று வந்து எழுந்தல் செய்து மிக அருமையான ஒரு தலைவரை சிந்தித்திருக்கிறார்கள். ஐயாவுடைய திருவடியையும் அடியை பணிவாக வணங்கி பணிந்து கொண்டு இன்று திருநீலக்க நாயனார் புராணத்தில் தான் சேகர பெருமான் சொல்றார். வேத உள்ளுரை ஆவல விரிமுணல் வேடினாட தம்மையும் அவர் அடியாரை நயந்து பாத அர்ச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவை 2மே செய்யறதுடையார்
மைய கருத்தாக வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படிங்கிறத சேக்கடா பெருமான் போட்டிருப்பார். திருநெல்வேலி குணத்தில் வச்சு சொல்றார். வேத உள்துறையான விரிகுணம் வேணியாளர் சிவபெருமான், கங்கை சடையில் அமைந்திருக்கக்கூடிய சிவபெருமான் அவருடைய வழிபாடு. அப்புறம் அவர் அடியார் வழிபாடுகிறார். விரிகுணல் வேணியாளர் தம்மை அவர் அடியாரை நயந்து பாத அச்சனை புரிவதும் பணிவதும் என்றே காதலால் அவர் இரண்டுமே செய்கிறதுடையாக ரெண்டும் தான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நமக்கு சேக்கர பெருமாள் அந்த சரியாக சொல்லியிருக்கிறார். அந்த வகையில அந்த அடியார் வழிபாடு எப்பிருந்து நல்ல ஒரு விளக்கம் பெற்றது அப்படின்னு சொன்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் அவதாரம் செய்து திருத்தொண்ட தொகை நமக்கு கிடைச்சதுக்கு பிறகுதான் விளக்கம் பெற்றது. அதுக்கு முன்னாடி இருந்திருக்கு. அப்பர் சாமிகளுடைய தேவாரங்கள் எல்லாம் அங்கங்கே இருக்கு. அடியாருடைய பெருமையை சொல்லப்பட்டது. அவருடைய திருமுறைகள் எவரேனும் காமாதவர்களாக திருநீரும் சாதனமும் கண்டாலோகி உபராதை அவரதை கண்டபோது ஒவ்வொருத்தரின் திறமையை தந்து ஒன்று நோக்கி அவர்தேவன் இவர்தேவன் என்று சொல்லி இரண்டாண்டால் ஒளிந்தது ஈசன் திறமையை வேண்டி கவராதை தொல்முறையாக நின்று கண்டாப்பு நடந்ததை காணலாம் என்று சொல்லி 7ஆம் நூற்றாண்டிலேயே அப்பசாமிகளும் பாடியிருக்கிறார் அடியார் வழிபாடு. அந்த பாட்டில் என்ன சொல்றாருன்னா, ஒருத்தர் திருநீர் பூசிட்டு ஒருத்தர் வராங்க. அவங்கள வந்து நம்ம எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்றாருன்னா, கோயில் இருக்கிறது தான் சாமி, இது சாமி இல்லைன்னு நினைக்காம, கோயில் இருக்கிறதும் சாமி தான், திருநீர் பூசி கொண்டு நடமாடி கொண்டு வரக்கூடியது சாமி தான். வேறுபாடு இல்லாம யாரும் வழிபாடு செய்யறாங்களோ அவங்க உள்ளத்துல கங்கராப்ப பெருமான் வந்து அருள் செய்வான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் தேவர் இவர் தேவர் என்று சொல்லி இரண்டாட்டால் தங்கி ஈசன் திறமையை பண்ணி அடியார் பார்த்து நமக்கு சிவபெருமான் நினைவு வரணும். அந்த நிலைக்கு நாம வந்துட்டோம்னு வைங்களேன், சாமி நமக்குள்ள வந்துடுவார். அப்படிதான் அந்த பாட்டில் சொல்றாரு அப்பர் சாமிகள். அதே மாதிரி இன்னொரு பாட்டில் சொல்றாரு, ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரர், சேலத்திலேயே அவர் மாதிரி ஒரு பெரிய கோடீஸ்வரர் யாரும் கிடையாது. இன்னொருத்தர் எப்படின்னா ரொம்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படக்கூடியவர். அவர் வந்து ஒரு புலையர் ஜாதியை சார்ந்தவர். புலையர் தெரியும் இல்லைங்களா? புலையர் இனத்தை சார்ந்தவர். கைகாலெல்லாம் தொழுநோய். அவர் பார்க்கறதுக்கு 60 ரூபாய், யாரும் பக்கத்தில் போக மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருவர். ஆனா அந்த வயதானவர் வந்து சாமியெல்லாம் வணங்க மாட்டார், சிவபெருமானெல்லாம் அவர் வணங்க மாட்டார். அவர் சம்பாதிக்கிறாரு, செலவு பண்றாரு. அப்படி இவர் அப்படின்னா ரொம்ப புலையராக இருந்தாலும் கூட, ஆடு மாட்டையெல்லாம் வச்சு சாப்பிட்றவராக இருந்தாலும் கூட சிவபெருமானத்தை போய் வணங்குறாரு. அப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அப்பர் சாமி என்ன சொல்றாருன்னா, அவர் எவ்வளவு யாரா இருந்தா எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, அவரை போய் நான் வணங்க மாட்டேன். ஆனா இந்த தொழுநோயோட இருக்கிறார் பாருங்க, அந்த அது வந்து புலையராக அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறார். சங்கநிதி பதுமநிதி 2 தந்து தரணியோடு வாழான தலைவரேனும் மங்குவார் அவசரம் அதிகோம் வந்தால் மாதேவத்து ஏகாந்தரர்களாக. அப்புறம் மீண்டும் சொல்றார், அங்கமெல்லாம் குறைந்து அழுது ஒரு நோயாய் ஆவுவிற்கு தின்றுணரும் புலையரேனும் கங்கை வார் சதை அறந்தார்கள் அன்பராகி அவர்களே நாம் வணங்கும் கடவுளாக இருக்கிறார். அவர்தான் நாம் வணங்கக்கூடிய கடவுள் அப்படின்னார். சங்கநிதி பதுமநிதினா உபயோகத்தில் இருக்கக்கூடிய நிதி, அதுக்கு மேல பெரிய பணக்காரன் உதாரணம் சொல்ல முடியாது. இருக்கிறதே பெரிய நிதி கோயில் எதுனா சங்கநிதி பதுமநிதி. அந்த அளவுக்கு பெரிய உயர்ந்த பணக்காரனாக இருந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. மங்குவார் அவர் செல்வம் மதிப்போம் பண்ணார். அவர் செல்வம்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அதை பத்தி நான் மதிக்கணுங்கிற அவசியம் இல்லைன்றாரு. இன்னும் மீண்டும் சொல்றாரு, அங்கமெல்லாம் குறைந்து எல்லாம் தொழுநோயால விரலெல்லாம் பாதி தான் இருக்கு. அப்புறம் ஆவுக்கு புலையலும் கங்கை வார் சடை கலந்தால் கண்பராய். அவர் சிவபெருமானுடைய அடியார், சுகவனேஸ்வர பெருமானுடைய அடியார் வச்சுங்களேன், அவர் தான் நான் வணங்கக்கூடிய கடவுள் என்று சொல்லி அப்பர் சாமியை சொல்றாரு. அப்படி அங்கங்கே தேவாலயங்கள் இருந்தாலும் கூட நமக்கு இந்த அடியார் வழிபாடு எப்ப ஒரு முழுமை பெற்றது அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சாமிகள் இந்த மண்ணுலகத்தில் அவதரித்து அவர் வந்து திருத்தொண்ட தொகை பாடியதற்கு பிறகுதான்
முழுமை பெற்றது. சிவபெருமானுக்கு அனுப்பு தொண்டராக இருந்தவர் சுந்தரர், எல்லாருக்கும் தெரியும். திருமலையில் சாமிக்கு தோழராக சாமிக்கு திருநீரும் மலர் மாலையும் சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தவர் நம்முடைய சுந்தரர். அப்படி இருக்கிற பொழுது 2 பெண்களை பார்க்கிறாரு. அதற்கு பிறகு மன்னர்களுக்கு சாமி அஞ்சல் அனுப்பி வைக்கிறாருன்னா அதெல்லாம் ஒரு தூள காரணம் தான். உண்மையான காரணம் என்னங்கிறத அங்க சொல்றாரு சேக்கிழார் பெருமான். ஏன் சுந்தரரை கீழே அனுப்பினாரு, திருநாவலூர்ல போய் நீ அவதாரம் செய் அப்படின்னு சொல்லி ஏன் சொன்னார் அப்படின்னா, மாதவம் செய்த திருதிசை வாழ்ந்திட தீதில்லா திருத்தொண்ட தொகையில போதுவார் அவர் மேல்மனம் போக்கிட காலம் மாதம் காட்சி கண்டினார் அப்படின்னா, தீதில்லா திருத்தொண்ட தொகையினர் அவருடைய அவதாரம் மட்டுமே அதுதான். அதற்காக கீழே வந்தவர் தான் சுந்தரர். நமக்கு திருத்தொண்ட தொகை கொடுக்கறதுக்காக இந்த மண்ணுலகத்தில் 17 ஆண்டுகள் அவர் இந்த மானுட வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அதற்கு பிறகு மீண்டும் வெள்ளாணைகள் பெருமாள் திருவடி போறார், திருவல்லிக்கடத்துல வெள்ளையானை போறார், ஆடி சோதனையில் திருவடி அடைகிறார். இப்படி இருக்கின்ற பொழுது இந்த திருத்தொண்டத்தை வளர்ந்து நமக்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா விரல்மிட நாயனார் ஒருத்தர். அவர் கேரளா மாநிலத்தை சார்ந்தவர். கேரள மாநிலத்தில் செங்கனாச்சேரி, அதாவது செங்குன்றூர் அப்படின்னு ஒரு ஊர், கோட்டையத்திலிருந்து ஒரு 35 கிலோமீட்டர் சபரிமலை போகிற வழியில் இருக்கு செங்குன்றூர் அப்படின்னு சொல்லி. அந்த ஊரில் அவதரித்தவர், ஒரு வேளாண் குலத்தில் அவதரித்தவர். அவருடைய தொண்டை என்னன்னா, எல்லா கோயிலுக்கும் போக வேண்டியது, கோயிலில் போய் முதல்ல திருக்கூட்டத்தை வணங்குறது அடியாருல, அதற்கு பிறகு இறைவனை வணங்குவது. அப்படி ஒரு நியதி வச்சிருக்கிறார். எங்க போனாலும் சரி முதல்ல திருக்கூட்டத்தை தான் வணங்குறது, அப்புறம் தான் இறைவனை போய் வணங்குவது அப்படின்னு சொல்லி அந்த ஊர்ல அப்படி ஒரு இருந்தார். கேரள மாநிலத்தில் 2 நாயன்மார் நமக்கு. ஒன்று வெல்மிட நாயனார், இன்னொருவர் சேரமான் பெருமாள் நாயனார், சுந்தரமூர்த்தி சாமியுடைய தோழர். அவர் திருவஞ்சை கிணத்தில் இருந்தவர். இவர் செங்கனூர் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர்ல அவதரித்தவர். வேளாண் குலத்தை சார்ந்தவர். அவரை பற்றி சொல்லுகின்ற பொழுது சேக்கிழார் பெருமான் சொல்றாங்க, அப்பொற்பதியில் இடை வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார் அப்படின்னா. பெரியவர்கள்னா பிறந்தார்னு சொல்லக்கூடாது, அவதரித்தார்னு சொல்லணும். ஞானசம்பந்த பெருமான், நம்முடைய அப்பர் சுவாமிகள், இவங்கெல்லாம் பிறந்தார்னு சொல்லக்கூடாது, அவதரித்தார்கள். நம்மெல்லாம் பிறந்தோம் இல்லைங்களா, வினையின் காரணமாக இந்த உடம்பு கொடுத்து சாமி நமக்கு பிறகு அவங்கெல்லாம் அப்படி அல்ல. நம்மை ஈடேற்றுவதற்காக, நமக்கு அருள் செய்வதற்காக இந்த திருமேனியை தாங்கி இந்த மண்டலத்தில் அவதரித்திருக்கிறார். அதான் நாயன்மார்கள்லாம் 63 நாயன்மார்களும் நம்மள மாதிரியே இருக்கிறாங்கிறதுக்காக. அவங்களும் நம்மள மாதிரி தான் நம்ம நினைச்சக்கூடாது. அவங்களுடைய நிலைப்பாடு வேறு, நம்மளுடைய நிலைப்பாடு வேறு. அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இறைவன் திருவடியில் இருந்தவர்கள். பண்டு திருவடி மரவா பான்மையோர் சேக்கிழார் பெருமான், பண்டு திருவடி மரவா பான்மையோர் ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். அப்படின்னா போனவர்களுடைய பெருமான் திருவடியில் இருந்தவங்க. அப்புறம் ஏங்க மீண்டும் மண்டலத்தில் பிறந்தாங்க அப்படின்னா, நாமெல்லாம் கொஞ்சம் மேல ஈடேறணும் அப்படிங்கிறதுக்காக, நம்மை உயிரிக்க வேண்டும் என்பதற்காக அவதரித்தவர்கள் தான் நாயன்மார். அந்த வகையில வேளாண் குலத்தை விளக்க அவதரித்தார். வேளாண் குலம் அந்த குலத்தினுடைய பெருமை தெரியவதற்காக அவதரித்தார் அப்படிங்கிறாரு. செப்பன்களே பெரும் சேர்த்து சிவனால் செய்ய கடல் பற்றி அப்படின்னாரு. அதாவது பெருமைகளை சொல்ல முடியாத இறைவனுடைய பெருமை சொல்ல முடியும். செப்பன்களே பெரும் சேர்த்து சிவனால் செய்ய கடல் பற்றி அவருடைய பெருமைகளை சொல்ல முடியாது. அவருடைய பெருமையுடைய சிவபெருமானுடைய திருவடிகளை பற்றி எப்பற்றையும் அறை அறிவார் அப்படின்னார். ரொம்ப முக்கியங்க. சிவபெருமானுடைய திருவடி பற்றணும்னு வைங்கள, உலகப்பற்றெல்லாம் போயிடும். எப்பற்றையும் அறை அறிவார், எல்லைகான ஒன்னாதார் அப்படின்னார். அவருடைய பெருமைகள் எல்லையை அடக்க முடியாது, எல்லைகான ஒன்னாதார். அப்புறம் கடைசியா 4வது பாட்டு சொல்றார், 4வது வரிகளை சொல்றார், மெய்ப்பத்தர்பால் பறிவுடையார் அப்படின்னார். மெய்ப்பத்தர் அப்படின்னா உண்மையான அடியார்கள், நல்ல ஒழுக்கமுடைய அடியார்கள், சீலமுடைய அடியார்கள். அப்போ ஒழுக்கமில்லாத அடியார்கள் அவர் அன்பு இல்லையா அப்படின்னா அப்படி அல்ல. ஒவ்வொருத்தரும் கொள்கை வச்சிருக்கிறாங்க. மெய்ப்பத்தர்பால் பறிவுடையார் விழுந்தது பெருங்குடல் என்று சொல்லி நமக்கு அந்த பாட்டில் சொல்றாரு.
எவரேனும் தாமாக விளையாடத்திட்ட திருநீரும் சாதனம் கண்டார் அப்படின்னு அவசரம் சொல்றாரு. யாராக இருந்தாலும் சரி, அவங்க ஒழுக்கம் இருந்தாலும் சரி, இல்லாத போனாலும் சரி, அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலை இல்லை. அவங்க திருநீர் பூசிருந்தா அதிகாரிகள் நம்ம வணங்குறோம், அவ்வளோதான். ஒவ்வொருத்தரையும் நாம் போய் ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிதான் நமக்கு பெரிய பிராணம் காட்டுது. ஆனால் இவர் அப்படியே இல்லை. இவர் எப்படின்னா அடியார்னா இருக்கணும் நியமம் வச்சிருக்கிறார். அடியார்னா நல்ல ஒரு ஒழுக்க நெறியில் இருக்கணும். அந்த மாதிரி மெய்ப்பத்தர்களால் பரிவுடையார் என்று குறிப்பிட்டார். பரிவுனா அன்பு. அப்படி நெறியில் இருக்கின்றவர் நம்முடைய வெல்முட நாயனார். ஆமா, அதாவது நமக்கு நரசிங்கமுனைய நாயனாருடைய சரீரம் ஒன்று இருக்கு. நரசிங்கமுனைய நாயனுடைய சரீரத்தில் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, மாசம் மாசம் திருவாதிரை நட்சத்திரத்தில் சிவபெருமானுக்கு ரொம்ப உகந்தது திருவாதிரை நட்சத்திரம், எல்லாத்துக்கும் தெரியும். திருமாலுக்கு ரொம்ப உகந்தது திருவோணம் இல்லைங்களா? ஆனால் சிவபெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நட்சத்திரம் திரு ஆதிரை. திருவாதிரை பெருமாள் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்தில் சாமி வழிபாடு செய்யறது, அடியார்களை வழிபாடு செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நரசிங்கமுனைய நாயனார் பெரிய அரசர், நாடுவாழ் அரசர். சுந்தரமூர்த்தி சாமிகளை வளர்க்கும் மகனாக எடுத்து வளர்த்தவர் அவர்தான். அவர் என்ன செய்வார்னா, ஒவ்வொரு மாசமும் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தன்று அடியார் பெருமாள் வீட்டு கணப்பார். அப்படி வரிசையா அமரச் செய்து அவர்களுக்கெல்லாம் பாத பூஜைகள் செய்து, பாத பூஜை செய்து உணவளித்து பொற்காசுகள் பரிசு கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காசு இந்த மாதிரி பரிசு கொடுப்பார். சும்மா அனுப்பதில்லை, உணவு கொடுத்து பரிசு கொடுப்பார், பொற்காசுகள் பரிசு கொடுப்பார். அப்படி செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு நாள் ஒரு அடியார் வர்றார். எல்லாரும் அது பரிசையா அமர்ந்திருக்கிறாங்க. அவரும் அமர்ந்திருக்கிறார். எல்லாருக்கும் பாத பூஜை பண்ணிட்டு வராது, அவருக்கும் பண்றாரு. அப்படி செய்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த உலகத்தாரெல்லாம் வேடிக்கை பார்ப்பாங்க. அந்த மாதிரி உட்கார்ந்து எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க எல்லாம் பார்த்துட்டு சிரிக்கிறாங்க. என்ன சிரிக்கிறாங்கன்னா, இவன் நேற்று வரைக்கும் அங்கேயும் சுற்றிட்டு இருந்தான், அம்மா கொஞ்சம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க, நல்லா இருக்கும். நேற்று வரைக்கும் சும்மா அங்கேயும் சுற்றிட்டு இருந்தான், இன்னைக்கு அடியார் அம்மா அடியாரோட உட்காந்துதான் அப்படின்னு சொல்லி எல்லாம் அவங்க காது கூடவே பேசுறாங்க. அப்படி பேசுறது அவர் காதல் விழுது. அவர் கொஞ்சம் வருத்தப்படுறாரு, நம்ம இப்படி ஆயிட்டுமே, நம்மளை எல்லாரும் பேசுறாங்களே அப்படின்னு கொஞ்சம் மனசு வருத்தப்படுறார். அவர் அரசர் பார்த்துட்டே இருக்கிறார். நரசிங்கமுனைய நாயனார் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறார். அடியார்கள் யாரும் அவரை பற்றி தவறாக சொல்லலை. ஆனால் அடியார்கள் அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. உலகத்தார்கள் வேடிக்கை பார்க்கக்கூடியவங்க அப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த அடியார் மனசு சங்கடப்பட்டு இருக்கிறாரு. அவர் மனசு சங்கடப்பட்டா அந்த மாதிரி எல்லாம் பேசுனவங்க நரகத்துக்கு போயிடுவாங்களாம். அப்படி நரகம் போகாத காப்பாற்றணும்னா அவர் மனசு நோகாம இருக்கும். அதனால என்ன பண்ணார் அப்படின்னா, இவர் நரசிங்கமுனைய நாயனார் அவர் போய் திருவடி விலக்கி பாத பூஜை எல்லாம் செய்து அவர் காதில் நல்ல மொழிகளை எல்லாம் சொல்லி அவருக்கு மகிழ்ச்சியாக மாதிரி பேசி எல்லாத்துக்கும் ஒரு காசு கொடுத்தா அவருக்கு 2 பொற்காசு கொடுத்தார். அப்படி 2 பொற்காசுகள் கொடுத்து அவர் நல்ல மனசு போனாத வரை அனுப்பினார் என்று சொல்லி சேகர பெருமாள் சொல்றாங்க. என்ன சொல்றாருன்னா, சீலம் இளரே எண்ணும். சீலம்னா ஒழுக்கம் இல்லைங்களா? ரொம்ப முக்கிய ஒழுக்கங்கள். சீலம் இளரே எண்ணும் திருநீர் சேர்ந்தாரை ஞானம் பெறுவார், அருணகம் நன்னாமல் எண்ணுவார், வாரணந்தால் நமக்கு கிடைத்த படியிரட்டை பொன் கொடுத்து மேலவரை தொழிலினை மொழிவிடைக்கு விடை கொடுத்தார். என்ன சொல்றாரு? படியிரட்டை பொன் கொடுத்து அப்படின்னா, ஒரு தங்க காசு கொடுத்தா அவருக்கு 2 தங்க காசு, மற்ற அடியார்கள் 2 கொடுத்தா அவருக்கு 4. அந்த மாதிரி கொடுத்து மனசு போனாத மாதிரி அவரை அனுப்பினார் என்று சொல்லி சேகர பெருமாள். சரி, அப்படின்னா ஒரு அடியார் அப்படின்னா நம்ம எப்படி பார்க்கணும்னா, குலம் குணம் எல்லாம் பார்க்கக்கூடாது. இந்த குணத்தை சார்ந்தவரே இப்படி இருக்காரு, இந்த குணத்தில் இருக்கிறவரே அப்படிலாம் நம்ம எதுவும் பார்க்கக்கூடாது. குலச்சிறை நாயனார் அப்படிதான் செய்வார். குலச்சிறை நாயனார் குணத்தில் குலச்சிறை நாயனார் பெரிய பாண்டிய மன்னனுடைய அமைச்சர். அவர் எப்படி அடியார் பணி செஞ்சார் அப்படிங்கிறத சேகர பெருமாள் தெரியும் சொல்றார். குறியில் 4 குலத்தவராயினும் நெறியில் அக்குளம் நீங்கினராயினும் அறிவில் சங்கரத்திற்கு அன்பர் என பெரிய செறிவுற பணிந்தேற்றே செய்கிறார் அப்படின்னார்.
அப்படின்னா 4 குளம் அந்த காலத்தில் 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி சேகர பெருமான் சொன்னது 7ஆம் நூற்றாண்டு. அந்த 7ஆம் நூற்றாண்டு 4 குளம்ங்கிறார். என்ன 4 குலம்னா அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர். இதுதான் இந்த 4 குலம் மற்றதெல்லாம் அடக்கம். இந்த 4 குலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அந்த குல வணக்கத்தில் நீங்கியவர்களாக இருந்தாலும் சரி, ஒன்னே சிவபெருமானை அடியாராக இருந்தால் போதும். அவங்க சிந்தையில மனசுல சிவபெருமான் இருந்தால் போதுங்க. அவங்கள பணிந்து வழிபாடு செய்து அவர்களுக்கு அன்னபாலிப்பு செய்து, அது கூட்டமா வந்தாலும் சரி, தனியாக வந்தாலும் சரி, கணங்களாய் வகையிலும் தமையராய் வகையிலும் ஞானசம்பந்த பெருமான் பார்ப்பார். அப்படியெல்லாம் பணி செய்திருக்கிறார் குலச்சேரி நாயனார். இத்தனைக்கு அவர் பெரிய அரசனிடத்துல மந்திரியா இருக்கிறவர். அப்படி எப்படி செய்ய முடிஞ்சது அப்படின்னா அதுக்கும் காரணம் சொல்றார் சேகர பெருமான். என்ன சொல்றாருன்னா, திண்மை வயிற்றினால் திருத்தொன்றில் வளாதவர் காரணம் கண்ணுதல் பெருமானருக்கு அன்பர் எனப்பதில்லை அப்படின்னார். ஒரு தொண்டு யாரால செய்ய முடியும்னா சிவபெருமானுடைய திருவருள் பெற்றவர்களால் தான் தொண்டை தவறாம செய்ய முடியும். மற்றவங்களை செய்வாங்க, அப்புறம் விட்டுருவாங்க. கொஞ்ச நாளைக்கு செய்வாங்க, விட்டுருவாங்க. புலவர் பணி செய்வாங்க, விட்டுருவாங்க. திருவாசகம் படிப்பாங்க, விட்டுருவாங்க. எதையுமே கடைசி வரைக்கும் கொண்டு போக முடியாது. அப்படின்னா அது என்ன காரணம்னா, சாமியினுடைய திருவருள் நமக்கு கிடைக்கலன்னு அர்த்தம். ஒரு தொண்டு செய்யறதுன்னா தொடர்ந்து செய்யணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம். மலர் கொடுக்கலாம், தீபம் போடலாம், உறவார பணி செய்யலாம், திருமுறை பாடலாம், எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம். ஆனால் தொடர்ந்து செய்யணும். ஆமா, இடையரா அன்புனக்கு என் ஊடகத்தை நின்றவர்கள் தந்தவியம் உடையானே மணிவாசகர் பெருமாள் சொல்றாரு. இடையராது செய்யணும். எந்த தொண்டு வேணாலும் செய்யலாம், இடையராது செய்யணும். அப்படி செய்யறதுதான் சிறப்பு. அதுக்காக நம்மளுக்கு என்ன சொல்ல முடியுமோ அதை எடுத்துக்கலாம். ஒருத்தர் அதை செய்யறாங்க, கோயில் கட்டுறாங்க, கும்பாபிஷேகம் பண்றாங்க, என்னால முடியல, வருத்தப்பட வேண்டியதில்லை. நம்ம கோயில் எல்லாருமே கட்ட முடியுமா? என்ன அரண்மனையில் சேர்ந்து மாதம் ஒரு 100 ரூபா கொடுக்க முடிஞ்சா கொடுக்கலாம். இல்லை எனக்கு அது முடியாதுங்க, மலர் பறித்து சாமிக்கு போடுங்க, கோயிலுக்கு போய் கூட்டுங்க, இப்படியெல்லாம் பணி செய்யுது. அதனால நம்ம என்ன முடியுமோ அதை செஞ்சப்போ இப்படிதான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அடியார் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கிய சரீரத்தில். இந்த சரீரத்தில் சொல்ற நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பும் பதிகள் என்றும் கும்பிட்டு பக்தி நெறியில் பரவி முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமையேடு திருக்கூட்டத்தை எதிர்முன் பரவும் மருளாலே இறைவன் வளம் பெற்றார். ரொம்ப முக்கியமான ஒரு இடம். முதிரும் அன்பில் பெரும் தொண்டர் முறைமையேடு திருக்கூட்டத்து எதிர்முன் பரவும் மருளாலே போய் முதல்ல திருக்கூட்டத்தை வணங்குறது. அப்படி திருக்கூட்டத்தை வணங்கி 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 அடியார் பெருமக்களுடைய அல்ல பெற்றதுனால சாமியுடைய திருவருள் ஈஸியாக கிடைச்சிடும். எதிர்முன் பரவும் மருளாலே இறைவன் வாதம் வளம் பெற்றார்கள். சாமியுடைய நமக்கு சுகவனேஸ்வர பெருமாளுடைய திருவடி அடையிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன ஷார்ட்கட் தெரியுங்களா? அடியார்கள் வழிபாடு செஞ்சால் உடனடியே சாமியுடைய திருவடி கிடைக்கும். ராகவையா அப்படிதான் சொல்லுவார். ராகவையா சொல்றது என்ன சொல்லுவாருன்னா, உங்களுக்கு எளிமையான ஒரு வழி இருக்கு. மொத்தம் 796 பதிகம் தேவாலயத்தில். ஞானசம்பந்த பெருமான் 385, நாவுக்கரசு பெருமான் 310, சுந்தரமூர்த்தி சாமிகள் 100 பதிகம். மொத்தம் 796 பதிகம் இருக்கு. அந்த 796 பதிகத்தை தினசரி ஒரு நாள் பாட முடியுமான முடியாது. சரி, 796 பதிகத்தை பாடின பலன் ஒரே பதிகத்தில் கிடைக்கும். அப்ப பாடலாம்ல. அவர் அதான் சொன்னார், 796 பதிகத்தை பாடின பலன் ஒரு பதிகத்தில் கிடைக்குது. அதுதான் திருத்தொண்ட தொகை. தில்லைவாழ் அங்கமடியாற்றுமடியே திருநெல்வேலி உயவனார்க்கடியே இல்லையே என்னாத இயல்பகைக்குமடியே இடையாளன் குடிமாறு அடியாற்றுமடியே வெள்ளுமாமையோட மெய்ப்பொருளுக்கடியே திரிபொருள் சொல்கின்றையார் இளமின்றக்கடியே அல்லிமென் உள்ளையந்தார் அமதையக்கடிய 404 அம்மானுக்காய் 11 பாட்டு. இது 11 பாட்டம் எப்படி இருக்குன்னா, 11 மந்திரங்களுக்கு உடம்புல சங்கீதா மந்திரங்கள் பேர். பஞ்சபிரம்ம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6, 11 பாடல்களும் 11 மந்திரங்களுக்கு சமம். வாரியார் சாமிகள் அதை பற்றி ரொம்ப விளக்கமாக பேசி சொல்லியிருக்கு. நம்ம ராகவி என்ன சொல்றாருன்னா, 796 பதிகத்தை படித்த பயன் ஒரே பதிகத்தில் வேணும்னா திருத்தொண்ட தொகை படிங்க அப்படிங்கிறது. நீங்க ஒரு தினசரி பாராயணம் பண்றீங்களா இருந்தா
ஒரே ஒரு சின்ன வேண்டுகோள், நீங்கள் மற்ற பதிகமெல்லாம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு இன்னைக்கு வேலை அவசரமாக இருக்குன்னா திருத்தொண்ட தொகை படிங்க. அந்த பதிகத்தை மனப்பாடம் பண்ணுங்க. வீட்டில் சமையல் செய்கிற போது படிங்க, பூ பறிக்கிற போது படிங்க, வேற எங்கேயாச்சும் கடைவீதிக்கு போகிற போது அப்படின்னு சொல்லிகிட்டே போங்க. அடியாருக்கு மணியன் அடியாருக்கு மணியன் அடியாருக்கு மணியன் உங்களுடைய வினைகள் நீங்க வேற ரொம்ப முக்கியம். அப்படிதான் விரும்பின நாயனார் சொல்றாரு. முதிரும் மன்றி பெருந்து கொண்டார் அப்படின்னா முறை வேண்டியது திருக்கூட்டத்து எதிரும் பரம் அருளாலை இறைவன் பார்த்து தவறு பெற்றார். சாக்கடை திருவடிக்கு போறதுக்கு ஒரு ஷார்ட்கட் எளிமையான வழி என்னன்னா அடியார் திருக்குறள் வணங்கணும். அதே மாதிரி கோயிலுக்குள்ள போனீங்கன்னா நாயன்மார் முதல்ல வழிபாடு செய்யுங்க. இறைவனையே வழிபாடு செஞ்சாலும் கூட கடைசியா நாயன்மார் வழிபாடு செய்யணும். கும்பிட்ட பயன் காண்பார்கள் மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் பெருமாள் சேகர பெருமான் ஞானசம்பந்த பெருமான் காலத்துக்கு போறார். காலத்துக்கு போய் காலத்தினார் வழிபாடு செய்யறார். காலத்தினார் வழிபாடு செஞ்சு கண்ணப்பநாயனார் வழிபாடு செய்யறார். கண்ணப்பநாயனார் வழிபாடு செய்யறது எப்படி செஞ்சாருன்னா, கும்பிட்ட பயன் காண்பார்கள், சாமி கும்பிட்ட ஒரு பயன் கிடைக்கும் இல்லையா, அந்த பயன் இருந்தால் தான் அடியார் வழிபாடு செய்ய முடியுமா அதில் சொல்றாரு. இப்ப காலத்தினால கும்பிட்டு பயன் கண்ணப்பர் வழிபாடு செஞ்சார் அப்படின்னா, அப்படி வழிபாடு எப்படி செஞ்சார் அப்படின்னா, மெய்வேட பெருமானை கண்டு வீழ்ந்தார் அப்படின்னா அப்படி விழுந்து வணங்கினார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். எப்படிப்பட்ட ஞானசம்பந்த பெருமான்? யாரையுமே வணங்காத ஞானசம்பந்த பெருமான். பம்பரா வழிபட்டு மனநாளம் மதுவளம் கொண்டையார் அடியெல்லாம் எல்லாம் சம்பந்தம் அடியாள் திருத்தொண்டர். அப்படின்னா அவரை தான் எல்லாரும் வணங்குவாங்க. ஏன்னா உமையம்மையுடைய திருப்புலைப்பால் கொண்டவர், சாமியினுடைய மகன் அவர் இல்லைங்களா. சிவபெருமானுக்கே மகன். பெரிய புராணத்துல 2 மகன் இருக்கிறாங்க சிவபெருமானுக்கு. ஒன்னு ஞானசம்பந்த பெருமாள், இன்னொருத்தர் சனீஸ்வர பெருமாள். அவரும் மகன் தான். இவரை உமையவருடைய திருமுனைப்பால் உள்ளதனால மகன். அவர் சிவபெருமானே அடுத்த தாதை உணர்த்தினார் அப்படின்னா, அவர் சிவபூஜை செய்கின்ற பொழுது அந்த பாலை இடர செய்த அப்பாவுடைய காலை வெட்டிடுறார். காலை வெட்டினோம்னா அப்பா இறந்தே போயிடுறார். மண் மேல விழுந்து இறந்து போயிடுறார். அப்ப இறந்ததை மட்டும் அவர் நிறுத்தல பூஜையை அவர் பாட்டு பூஜை பண்ணிட்டே இருக்கிறார். அப்பதான் சாமி வெளிப்பட்டு ஈன்ற தாரை விட எரிந்தாய் அடுத்த தாரை உணர்த்தோம் அப்படின்னார். சாமியை சொல்றாரு. சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா, அப்படி கட்டி பிடித்து முத்தம் கொடுக்குறாரு. சொன்னா போதுமா? செய்யணும் இல்லையா? மகனுக்கு சொன்னா போதுமா? மகனை உச்சி முகந்தார் சேர்க்கிறார். அப்படி உச்சி முகந்தார் அப்படின்னு சொல்லி, அதனால அவர் மகன். உமையம்மையினுடைய திருமலை பார்க்கிறதுனால ஞானசம்பந்த பெருமான் ஒரு மகன். 2 மகன் பெரிய புராணத்துல. ஒரு அப்பா கண்ணப்பன் தான் அப்பா அவருக்கு. நெல்லு கண்ணப்பன் 3 முறை சொல்றாரு. ஒரு அம்மா பெரிய புராணத்துல காரைக்கால் அம்மையார் தான் இல்லைங்களா. காரைக்கால் அம்மையார் அம்மா அப்படின்னு சொன்ன ஒரு பெருமை. அது தங்கமணி பேசுவார் நாளைக்கா. ஆமா, சிவபெருமானே சொல்றார், பருவம் அம்மை பெரும் அம்மைதான் அம்மையே பெருமை சேர் வடிவம் வேண்டி பெற்றால் என்று அறிவு வந்து அணைய நோக்கி அம்மையே என்று செம்மை ஒரு முறை உலகெல்லாம் இயல்பே அறிவிச்சு. சிவபெருமானே அம்மான்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளவு பெருமை அம்மா. அது அதிகமாக அவங்க போல அவர் பேசுவார். இப்ப அந்த 2 நாயனார் இப்ப திருக்கூட்டத்தை வணங்கித்தான் அடியார் வணங்கின கொள்கையுடையவர். அப்படி பணி செய்து கொண்டிருக்கிற பொழுது சுந்தரர் வந்து திருமணமான புதிது திருவாரூர்ல பரவேநாச்சியாருக்கு அவருக்கு திருமணம் ஆயிடுச்சு. அப்படி திருமணம் ஆகியே என்ன பண்றாருன்னா, இறைவனை வழிபாடு செய்யறதுக்கு வர்றாரு. எப்பொழுதும் திருவாரூர் நீங்க வழிபாடு எப்படி செய்யணும்னா, கிழக்கு வாயில் வழியாக தான் வரணும். கிழக்கு வாயில் வழியாக வருகின்ற பொழுது வலது பக்கமா தேவாசிரியர் திருக்காவணம் இருக்கு. அதை முதல்ல வணங்கணும். அப்புறம் தான் நீங்க உள்ள போகணும். இதுதான் விதி. மற்ற கோயிலுக்கு எப்படி வேணாலும் வணங்கலாம். ஆனா திருவாரூர் வழிபாடு செஞ்சா எந்த கோயில் எந்த கோபுரம் 4 கோபுரம் இருக்கு, 4 எந்த கோபுரத்து வழியா போனாலும் கூட தேவாசிரியர்கள் வணங்கணும். அங்கதான் அடியார் பெருமக்கள் இருக்கிறாங்க. சீவன் அடியார்கள் இருக்கிறாங்க. திருக்கூட்ட சிறப்புல சொல்லக்கூடிய எல்லா கதாரும் கோவா திசைமுகன் இந்திரன் பூமிசை மாவா நகரத்து வாழ்முதல் வானவன் ஓவாதியவரும் நிறைந்துரைத்துள்ளது தேவாசிரியர் திருக்காவணம். அப்படின்னா எதுக்காக
சொன்னா பிரம்மா, திருமால், இந்திரன் எல்லா தேவர்களும் கலந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன் உட்கார்ந்துருக்கிறாங்க தெரியுங்களா? அங்க இருக்கிற அடியார்களை வழிபாடு செய்யறது, சாமியை வழிபாடு செய்யறது இல்ல. நல்லா தெரிஞ்சுக்கணும். அங்க இருக்கிற அடியார்கள் எப்படிப்பட்ட அடியார்கள் சேகரன் சொல்ல, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிரந்த நீற்றொழி ஆண்களை தூய்மையால் புறந்த அஞ்செழுத்து ஓசை முடிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போடுவதே அப்படின்னா அறந்தை நீங்கள் துன்பம். அறந்தை தீர்க்கும் அடியவர்னா அங்க இருக்கக்கூடிய அடியார்கள் போய் நம்ம ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டோம்னா, தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய அடியார்கள் நம்ம பிறப்பே நீங்கியவங்க. இருக்கிறதே பெரிய துன்பம் என்ன தெரியுங்களா? பிறவி துன்பம் தான். அந்த பிறவி துன்பம் நீங்கன்னா என்ன செய்யணும்? அங்க இருக்கிற தேவாசிரியர் மண்டபத்தில் இருக்கிற அடியார்கள் வணங்கணும். அது அறந்தை தீர்க்கும் அடியவர் மேல் அப்படி திருநீர் பூசிருக்கிறாங்க. அது எப்படி இருக்குன்னா பார்க்கடலை போல இருக்குது அப்படிங்கிறது. அப்புறம் அஞ்சலுக்கு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த மண்டபம் எப்படி இருக்கு பாருங்க. அப்படி திருநீர் பூசிருக்கக்கூடிய காட்சி ஒரு பார்க்கடல் போல் இருக்கு. எல்லாருக்கும் மேலேயும் திருநீர், நெத்தியில திருநீர், உடம்புல திருநீர். அதனால அதான் சொல்ற, அறந்தை தீர்க்கும் அடியவர் மேல் நிறந்த நீற்றொழியால் அப்புறம் புறந்த அஞ்செழுத்து ஓசை முடிதலால். அப்ப அஞ்சலுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதனால எப்படி இருக்குன்னா அவர் பார்க்கடலை போல இருக்கிறது அப்படிங்கிறார். அவர் சுந்தரர் உள்ள வர்றார். அப்படி உள்ள வருகின்ற பொழுது திருமணம் ஆயிடுச்சு. பரகனாச்சாரிய திருமணம் செய்து 2 நாள் தான். கிடமுண்ட பெருமான வணங்காம அவரால் இருக்க முடியாது. அப்படி கிழக்கு வாயில் வழியா வருகின்ற பொழுது அந்த அடியார் பெருமக்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த தேவாசி மண்டபத்தில் அடியார்கள்லாம் அப்படி அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அங்கே விருந்தின நாயனாரும் இருக்கிறார். இவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அவங்க எல்லாம் போய் நேரில் வணங்குறதுக்கு எனக்கு தகுதி இல்லை, அவங்க எல்லாம் பெரிய அடியார்கள், அவங்ககிட்ட போய் நேரில் நிற்கிறதுக்கு முதல் நமக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி மனசுல வணங்கிட்டு அப்படி ஒரு வாரம் ஒதுங்கி வர்றாரு. அது மனசுல என்ன நினைக்கிறார் அப்படின்னா, இவருக்கு யார் அடியேனாக பண்ணுனால் என்னால் என்று பரப்பதால் பரவி சென்றார். சாமி, இவங்கெல்லாம் பெரிய அடியார்கள் சாமி, நான் என்னமோ நீங்க ஆட்கொண்டீங்க, வாடா சுந்தரா அப்படின்னு சொல்லி வந்துட்டேன், இவங்களுக்கெல்லாம் எப்ப சாமி நான் ஆளாடுறது அப்படின்னு சொல்லி சாமி கிட்ட மனசுல நினைச்சிட்டு வர்றார். ஆனா வெறுமன நாயனர் என்ன நினைச்சுக்கிறார் அப்படின்னா, சுந்தரன் சாமியுடைய தோழன் இல்லைங்களா? அதே திருவாரூர் தான் சொல்ற, நம்மை சோனமையாக தந்தனம் அப்படின்னா இவர் போய் நானும் நீங்க நண்பரா இருக்கலாம்னு சொல்ல முடியுமா? சாமிகிட்ட போய் சிவனேசன் போய் சாமி நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டா இருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அவரும் சொல்லலாம் இல்லையா? ஆரூர் பெருமான் சொன்னார், சுந்தரர் போய் நிக்கல, ஏன்னா நீங்க தோழனா ஏற்று சுந்தரர் போய் நிக்கல. ஆரூர் பெருமான் சொன்னார், அசரீரியா சொன்னார், உண்மை நம்மை நமக்கு தோழமையாக தந்தனம் அப்படின்னா அதிலிருந்து தம்பிரான் தோழமையிட்டார். அப்படி அவர் என்ன நினைச்சுக்கிறாரு நாயனாரு, இப்ப சுந்தரம் அறியாத வணங்காத போறான், அதனால அவன் புறகு அப்படின்னா, புறகுன்னா தள்ளி வைக்கிறது, திருக்கூட்டத்துக்கு புறகுனாரு. பரவாயில்ல, சுந்தரம் தானே புறகுன்னு சொன்னாரு, அது எப்படி பேசி சரி பண்ணிக்கலாம்னா, அடியாரை வணங்காத சென்ற சுந்தரனை ஆட்கொண்ட சிவபெருமானே புறகுனார். யாராலையும் சொல்ல முடியாது, இதுவரைக்கும் யாரும் சொல்றது, இதுவரைக்கும் யாரும் சொன்னவங்க யாரும் இல்லை, அவருக்கு முன்னாடியும் இல்லை, அவருக்கு பின்னாடியும் இல்லை. சிவபெருமான புறகம் சொல்ல முடியுமா? ஒரு சமயத்தினுடைய கடவுள், அந்த சமயத்தினுடைய கடவுளையே புறகம் சொல்லக்கூடிய தைரியம் எப்படி வந்தது அவருக்கு? அது சாமி கொடுத்தது, அது சாமி கொடுத்த தைரியம் தானே, இல்லைன்னா அவர் சொல்ல முடியுமா? புறகம்னு சொன்னாரு. அதான் சேகர பெருமான் சொல்றாங்க, திருவார் பெருமை நிகழ்கின்ற தேவாசிரியரை பொழிந்து மறுவான் இந்த சிவனடியாரை தொழுது வணங்கு வந்தனையாது ஒருவாறு ஒதுங்கு மண்கொண்டன் புறவி என்று உரைப்ப சிவனர்களால் பெருகான் என்ற பெரும்பேர் பெற்றார் மீண்டும் பிறந்தார் அப்படின்னார். சொல்றாரா? என்ன சொல்றாரு? திருவாரூர் மேலிருந்த தேவாசிரியரை பொழிந்து மறுவான் என்ற சிவனடியாரை தொழுது வந்தனையாது அப்படின்னு அங்க இருக்கிற அடியார்கள் வணங்காத வந்ததனால புறவி என்று உரைப்ப அப்படின்னு அவர் புறதுன்னு சொன்னாரு. அப்படி புறதுன்னு சொன்ன உடனே சாமி சொன்னாரா, மேல இருந்து சொல்றாரு சாமி, ஆசிரியரே சொல்றாரு, ஏப்பா நான் அடியார் மூலமாப்பா இருக்கிறேன், என்ன புறதுன்னு சொல்றீங்க? நான் புலது அடியாருடன் அப்படின்னு சொல்லி திருவாரூர் பெருமான் சொல்றாரு. ஏன்டா இதெல்லாம் சொன்னேன் அப்படின்லாம் சாமி சொல்லலை.
என்னை புறதுன்னு சொல்றையா, நான் இருக்கிறது அடியார் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சிவபெருமானே சொன்னதாக செய்கிறார் சொல்றார். இந்த சிறையில் சிறந்தனாக சிறையில் சொல்றாரு. என்ன சொல்றாரு? ஞானம் உய்ய, நாம் உய்ய, நம்பி சைவன் நிலையில் சீல உய்ய, திருத்தொண்ட தொகைகள் வாழ, செழுமறைகள் ஓடப்படும் அடியாதான் அடியார் உலகு என்றால் ஆழம் அமது செய்தவரான் அடியார் தன்மை அறிந்தார் யார் அப்படின்னார். அந்த சரீரத்தில் முக்கியமான ஒரு இடம் ஞானம்னா உலகம். இந்த உலகமெல்லாம் உய்யும்படியாக, உலகத்தில் இருக்கக்கூடிய நாமெல்லாம் உய்யும்படியாக, அது மட்டுமல்ல சைவ நெல்லடியின் சீலம் உய்யும்படியாக. சைவ நெல்லடிக்குன்னு ஒரு ஒழுங்கு இருக்கு. என்னன்னா அடியார் வழிபாடு ரொம்ப முக்கியம். சைவ நெல்லடியின் சீலம் உய்ய, திருத்தொண்ட தொகையும் வாழ, செழுமறைகள் ஓட்டவும் உணர்வையாக. செழுமறைகள் வேதங்கள் எல்லாம் வேதங்கள் ஐயா என நோக்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியலை பண்ணிவார். வேதங்கள் எல்லாம் ஓலப்பட்டு காண முடியாத சிவருவான் இப்ப அவர் ஓலப்படுற அடியார்னா உலகு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா ஆழம் அமுது செய்தவராக அடியார்களுமே அறிந்தார் யார்? அழகான பிறத்தை உள்ள செல்வமானுடைய அடியார்கள் பெருமைகளை யார் அறிந்தவர்கள் அப்படின்னா யார் இல்லைன்னு அர்த்தம். அவருடைய அடியார் பெருமைகளை முழுமையாக அறிந்தவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அர்த்தங்க. இப்ப அப்படி வணங்கி கொண்டு போறார். இவர் கோபமா இருக்கிறார். இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. சாமிக்கு தெரிஞ்சிருக்கு விரல்பின்னர் கோபமா இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சாமி என்ன பண்றாரு? சுந்தரருக்கு பின்பக்க வழியாக அவருக்கு காட்சி கொடுத்தார். அதுக்கு ஒட்டு தியாகேசன் பேருங்க. சாமியே விரல்பின்னர் கோபத்துக்கு ஆள்பட்டு சுந்தருக்கு எப்படி காட்சி கொடுக்கிறார்? ஒட்டு தியாகேசராக வெளியில வடக்கு வாயில் காட்சி கொடுப்பார். அது அந்த சரீரத்தில் இப்போ வணங்கி கொண்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு இவங்களுக்கு என்ன எப்ப நீங்க அடியாராக பண்ணுவதுன்னு சொல்லி உள்ள போறார். அப்படி கோயிலுக்குள்ள சுந்தரர் போறார். கோயிலுக்குள்ள சுந்தரர் போறாரு. சிவபெருமான் என்ன பண்றாரு தெரியுமா? தியாகேச பெருமாள் எழுந்து வெளியில வர்றாரு. அதான் பெரிய வேலை. கோயிலுக்குள்ள நாம போன சாமியை கொண்டு வருவோம். ஆனா சாமி என்ன சுகவனேஸ்வர பெருமான எழுந்து வாயில் போறாரு. அப்படி எழுந்து வந்து அவர் திருவடிய காட்டுறார். சாமியுடைய திருவடியை பார்க்கிறார். அந்த திருவடியை பார்த்து 11 முறை துடிக்கிறார் சுந்தரர். 11 முறை வணங்குறார். அப்படி வணங்கினதுக்கு பிறகு சாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஞானம் உய்ய நடனமுள்ளாடின அந்த பாட்ட ஆரம்பிக்கிறேன். உலகம் உய்யும்படியாக நடனமாடிய திருவடி, ஞானம் உய்ய நடனமுள்ளாடின. அப்புறம் காரணார் உயிர் மாதம் தருத்தன, உமையம்மை சீலமாக வருட சிவந்தன. அந்த திருவடியுடைய பெருமைகளை 11 முறை சொல்றாரு. ஏன் 11 முறை சொல்றாருன்னா, அது கூட உரையாசிரியர் சொல்றாரு சிவகோயிலையா. அடுத்து இந்த அடியாருடைய திருவடியை வணங்கிட்டு தான் 11 பாடல்கள் பாட போறாரு. திருத்தொண்ட தொகை 11 பாட்டு. இன்னொன்னு வடமொழியில மந்திரங்கள் 11 மந்திரம். பஞ்சபிரம மந்திரம் 5, சடங்க மந்திரம் 6. அதனால் 11 முறை திருடைய வணங்குகிறார், போற்றுகிறார். அதற்கு பிறகு சாமி சொல்றார், சுந்தரா அவர்களுடைய பெருமைகளை நீ தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா சொல்ற, பெருமையால் தம்மை வைப்பார், பேணலால் எம்மை பெற்றார், ஒருமையால் உலகை வெல்வார், ஊனமேல் ஒன்றும் இல்லார், அருமையாம் நிலையில் நின்றார், அன்பினால் இன்பம் பார்ப்பார், இருமையும் கடந்ததென்றார், இவரை நீ அடைவாய் என்று அப்படின்னார். சுந்தரர் யாருக்கு இருக்கிறார்? சிவபெருமான் இருக்கிறார். அன்பு தொண்டராக தோழராக இருக்கிறாரு. ஆனா என்ன சொல்றாருன்னா, சாமி நீ எங்கிட்ட இருக்கிறத விட அவங்களோட போய் சேரும் பாருங்க. சிவபெருமானே ஒரு அதிகாரம் நீ போய் திருக்கூட்டத்தோட சேர்ந்துன்னு சொல்றாருன்னா, அப்ப அந்த திருக்கூட்டம் எவ்வளவு பெருசாரு? சாமியே சொல்ற, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒருவரை சிவபெருமானே சொல்றாரு, போய் அவங்களோட சேர்ந்து சொல்றேன், அவரை நீ அடைவாய் என்று சொன்னது யாரு? ஆர்வம் பெருமான் சொல்றார். தம்பி என்ன பண்றாரு? அப்புறம் கொடுக்குற வெயில் 3 மணி நேரமா ஆகி போச்சு. 10 நிமிஷத்துல என்ன தண்ணி வேறு 10 நிமிஷம் ஆச்சு, ஆரம்பிச்சு அதுக்குள்ள தண்ணி முதல்ல கொடுத்துருக்கலாம். ஆளுக்கு வருவான். அப்படி அந்த பெருமையான பொம்மையப்பார் அப்படின்னா அவங்களுடைய பெருமைகளுக்கு முன்னாடி யாரையும் சொல்ல முடியாது. யாருடைய பெருமை ஒருத்தர் நாமக்கல் சிறுமான் இருக்கிறாருன்னா அவருக்கு என்ன சொல்ல முடியாது. ஞான
ஞானசம்பந்த பெருமான் இருக்கிறாங்கன்னா அவருக்கு என்ன இன்னொருத்தர சொல்ல முடியாது. அதான் சொல்ற பெருமையால் தம்மை எவ்வாறு அப்படின்னார். பேணலால் எல்லை பெற்றார். பேணுதல் அப்படின்னா அன்பு செய்வது. காரைக்கிழமை மண்டலத்தில் வருது, நான் அதிகமாக எடுக்க மாட்டேன், முன்னூறு தான் சொல்றேன், நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. பேணுதல்லாம் அன்பு செய்வது. வருகிறவன் நம்மைக்கு வேணும், நம்மை நாம் நம்ம சொல்றாங்க. பேணுதல்லாம் அன்பு செய்வது. அப்படி அன்பு செய்யறதுனால அவங்களை அடைய பெற்றார்கள். அப்ப நாமளும் பெருமானுக்கு அன்பு செஞ்சோம்னா சாமியுடைய திருவள்ளுவர் நமக்கு எளிமையா கிடைக்கும். இல்லை பேணலால் அன்பை பெற்றோம். ஒருமையால் உடைய வெல்வார்கள். நம்ம இல்லைன்னா ஆலயத்துக்கு போனாங்கன்னா ஒருமித்த வழிபாடு. பெருமான் மட்டும்தான் அவங்க மனசுல இருப்பார், வேற யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படி ஒருமையால் உடைய வெல்வார். குணமே ஒன்றுள்ளார். அவங்களுக்கு எந்த ஒரு குற்றமும் கிடையாது. இருமையும் கடந்து நின்றார். இருமை மறுமை என்று சொல்லக்கூடிய நிலைகளை எல்லாம் கடந்து நின்றவர்கள். அதனால அவங்களுக்கு போய் சேர்ந்துக்கோ அப்படின்னு சொல்றார். சுந்தரமூர்த்தி சாமிகளும் சரிங்க சாமி அப்படியே சேர்ந்துக்கிறேன், இவங்களுக்கெல்லாம் என்னைக்கு அடிமையா இருக்கிறது அப்படின்னு சொல்றார். அதுக்கு சாமி சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, சுந்தரா நீ அவங்களை முறையாக வணங்கி நீ அவங்களெல்லாம் வாழ்க்கை பாடணும் அப்படின்னு சொல்றாரு. நீதியால் அவர்களை பணிந்து நீ நினைச்சோம்னாலே கோதிலா வாய்மையாலே பாடணும் கூற அப்படின்னு. நீதியால் அவர்களை பணிந்தோம், அவங்களெல்லாம் நல்ல முறையா பணிந்து, அப்புறம் கோதிலா வாய்மை அப்படின்னா அப்புறம் இல்லாத புதிய தமிழால் அவங்கள பாடும் அப்படின்னு சொன்னார். அப்படி சொன்ன உடனே சுந்தரர் என்ன சொல்றாருன்னா, சாமி அவங்களுடைய பெருமை என்ன, என்னுடைய சிறுமை என்ன, நான் எப்படி சாமி அவர்களை பாட முடியும், யாதிரையறிந்து என் சொல்லி பாடுவேன், பாடும் பரிசு எனக்கு அருள வேண்டும். ஒரு பணிவு சுந்தரர் சொன்ன உடனே பாடல். நீங்க தான் சொல்லணும் சாமி அடியாருடைய பெருமைகளை, எனக்கு தெரியாது சாமி அப்படின்னு சொல்லி நின்ற போதுதான் சாமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அப்பதான் அடியாருக்கு கொடுக்குறேன். தொல்லைமால் வரைவயர்ந்த தூயாளன் திருப்பாக அண்ணனுக்கு இருந்து உலகிய மறையளித்த திருவாக்கால் தில்லைவாழ்ந்தவர் அறியாக்க முடியாது என்று எல்லையில் வன்புகளாக எழுந்து செய்வா முடிகின்றார். அப்படியே சொல்றார், இந்த உலகமெல்லாம் உயர்மொழியாக வேதங்களை எல்லாம் ஆகிய சிவபெருமான் இப்ப நமக்காக என்ன செய்யறாரு, தில்லைவாழ்ந்தவரும் அறியாக்கும் அடியேனும் கொடுத்தார். உடனே அவர் என்ன செஞ்சாருன்னா, திருக்கூட்டத்தை முதல்ல பணிந்தார். முதல்ல மொத்தமா பணிந்தார். அப்புறம் ஒவ்வொருத்தரா போய் வணங்கினார். வேற சொல்லி சொல்லி வணங்கினாரு. இப்படி எல்லாம் வணங்கி அதற்கு பிறகு நமக்கு திருத்தம் தூரத்தை திருக்கூட்டம் பலமுறையால் பொழுது அன்பு செயலத்தாழ்ந்து எழுந்தது சென்றா வீரத்தால் எல்லாருக்கும் தனித்தனி வேறடியே என்று ஆர்வத்தால் திருத்தொன்ற துறைப்பதையும் அருள் செய்தார். ஒவ்வொருத்தரா வணங்கி அப்படி ஒவ்வொருத்தராக போய் பக்கத்தால் போய் பேர சொல்லி வணங்கி அதற்கு பிறகு திருத்தொண்ட தொகை. அப்படி பாடியதான் நமக்கு திருத்தொண்ட தொகை. அந்த திருத்தொண்ட தொகையை பாடுவதற்காகவே இந்த மண்ணுடன் அவதரித்தவர் நம்முடைய அது பாடுவதற்கு காரணமாக இருந்தவர் வெள்ளுடன் ஆயிடும். அதனால இந்த தலைப்பு என்னன்னா, முதிரும் அன்பின் திருத்தொண்ட புறமேலே கூட்டத்தை எதுவும் பரவ வருடாலே எதிர்பார்த்து. அப்ப இறைவனுடைய திருவடி அடைகிறதுக்கு எளிமையான ஒரு வழி என்னன்னு கேட்டா, அடியார்களை வழிபாடு செய்வது, திருக்கூட்டத்தை வழிபாடு செய்வது. இது புராணத்துக்குள்ள போய் ஏதாவது சொல்லணும்னா சுந்தரமூர்த்தி சாமிகள் தான் சொல்லணும். சுந்தரமூர்த்தி சாமிகள் சரிதரம் பெருசு, அந்த இடத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். பரவீனாச்சாரிய திருமணம் செய்து கொண்டிருக்கிறார். அதற்கு பிறகு சங்கிலியாரை திருமணம் செஞ்சார். ஒற்றியூர் போய் சங்கிலினாச்சாரிய திருமணம் செய்கிறார். சங்கிலினாச்சாரிய திருமணம் செய்ததுக்கு பிறகு அம்மாவுக்கு கொஞ்சம் ஒரு மனசு ஊழல் வந்தது. அது தெரிஞ்சு போய் பரவீனாச்சாரிய வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் அவர் அங்கிருந்து ஒற்றியூரில் இருக்கிறார் கொஞ்ச நாள். அதற்கு பிறகு ஆரூர் பெருமானுடைய நினைவு வருகிறது. வசந்த காலம், இந்த மாதிரி வசந்த கால உற்சவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைவு வருகின்ற பொழுது ஆரூர் பெருமானை அந்த திருவோலகத்திலே கவனம் பண்ண வேண்டும் என்பதற்காக ஒரு கால் அடி எடுத்து வைக்கிறார். கண்ணெல்லாம் போயிடுது. இதெல்லாம் சரீரத்தில் இருக்கக்கூடிய இல்லைங்களா? அப்படி அங்கதான் அதுக்கு மெய்கூட திருவடி அடைந்தேன் என்று சொல்லக்கூடிய வணிகம் வாழ்றார். அதை பற்றி விரித்து சொல்லணும் நேரம். பரவீனாச்சாரிய திருமணம் முடிஞ்சிருச்சு. ஒற்றியூர் போறாரு. ஒற்றியூர்ல அவர் அப்படியே கோயில வளமா வர்றார். அப்படி கோயில வளமாக வருகின்ற பொழுது ஒரு மாடல்
இப்போ சங்கிலி நாச்சியார் அங்கே இருக்கிறாங்க. திருமலையில் கமலினி, அணிந்தது என்று சொல்லக்கூடிய 2 பெண்கள். அந்த கமலினி என்று சொல்லுவது பறவை நாச்சியாராக திருவாரூர் இருக்கிறாங்க. அது திருமணம் ஆயிடுச்சு. அந்த அந்த அணிந்தது என்று சொல்லக்கூடியவர் தான் திரு ஒற்றியூர்ல, சென்னையில திரு ஒற்றியூர்ல சங்கிலி நாச்சியார் பிறந்திருக்கிறாங்க. இப்ப சங்கிலி நாச்சியார் வந்து எனக்கு திருமணமே வேண்டாம் என்று சொல்லி அவங்க அப்பா ஞாயிறுக்கிறார், பெரிய வேளாண் குலத்தை சார்ந்தவர், ரொம்ப பெரியவர். அவங்க அப்பா கிட்ட சொல்லி திருமணம் வேண்டாம்னு சொல்லி ஒரு கன்னி மாடம் அமைத்து 4 பக்கம் தினசரி அம்மா வந்து தினசரி அங்கே போக வேண்டியது, மலர் கொடுக்க வேண்டியது, மலர் கொடுத்து சாமிக்கு கொடுக்கிறது தான் அவங்களுடைய பணி. பூ கட்டுற பொழுது எப்படி கட்டணும்னு அந்த சரியத்தில் சொல்ற செயல இருக்கணும். வாய்க்கு பேசக்கூடாது, பாடக்கூடாது. பூ கட்டுற பொழுது அஞ்சலத்தை சொன்னாலும் சரி, பதிகம் பாடினாலும் சரி, நெஞ்சுக்குள்ளதான் பாடிக்கணும், உள்ளுக்குள்ளதான் பாடிக்கணும். அன்பு நாரா அஞ்செழுத்து நெஞ்சில் ஒழுக்கன், அன்பு நாரா அன்பை நாராக அஞ்சலத்தை மலராக கொடுத்து கொண்டிருப்பாங்களாம். அங்க இருக்கக்கூடிய மலர் பூமண்டலத்துல அன்பு நாறு அஞ்சலுக்கு மலர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன்பு நாரா அஞ்சலுக்கு நெஞ்சில் ஒழுக்க அகந்தொழுத்து என்புள்ள இருக்கும் அடியாரை தொழுது நீங்கி வேடெடுத்து முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சார்ந்த பணி செய்து மின்மோல் மறையும் சங்கடியார் நம்மை விதியால் கண்ணுற்றார்கள். இப்படி அம்மா என்ன செய்யறாங்கன்னா, அப்படி அஞ்சலுக்குள்ளேயே சொல்லிட்டு பூ கொடுத்து அந்த பூ மாலையானதுக்கு பிறகு திரையை நீக்கி சாமி கொடுப்பாங்க. வேற எப்பவுமே வெளியில எதுவும் பார்க்க மாட்டாங்க அம்மா. அந்த திரையை நீக்கி மாலையை சாமி கொடுக்கிறது தான். அப்படி முன்பு போல திரை நீக்கி முதல்வர் சார்ந்த பணி செய்து மின்போல் மறையும் தான். எப்படி நடந்தது? ஒரு மின்னல் வேகத்தில் நடந்தது. ஆனா அவர் பார்த்துட்டார், சுந்தரத்தை பார்த்த என்ன காரணம் சொன்னார்? விதியால் கண்ணுற்றார்கள். போன பிறகு அதை கைலாயத்தில் இருந்தார் இல்லையா, அந்த விதியின் மூலமாக கண்ணுற்றார்கள். பார்த்த உடனே ரொம்ப ஒரு பயம் வந்துச்சு மனசுல. ஒருத்தி பறவை, இன்னொருத்தி எவ்வளோ என்று சொல்லி மனசுக்குள் நினைக்கிறார். அந்த நினைப்போட சாமி கிட்ட போறார். சாமி கிட்ட போய் எப்படி கேட்கிறார் அப்படின்னா, சாமி நீங்க வந்து கங்கையை மேல வச்சிருக்கிறீங்க, உமையம்மையை நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, ஆனா 2 பேருக்கு அன்பா இருக்கு. உங்களுக்கு வந்து இந்த இங்க ஒரு பெண்ணை என்ன பண்ணாங்க, மலர் கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பெண்ணு உங்களுடைய மலர் கொடுத்து என்னுடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய தொடைய அவுத்தான், உள்ளத்துல முடிச்ச அவுத்தான். அதனால சாமி அந்த பெண் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க யாருக்கும் கேட்க முடியாது. சாமி ஒரு 2 சம்சாரம் எனக்கு வேணும்னு அழைச்சு கேட்க முடியுமா? இல்லை, சுந்தரராக தான் முடியும். எப்படி கேட்கிறாரு? மங்கை ஒருவாள் மகிழ்ந்தது மங்கை மணிநீர் முடியுங்கள் கங்கையரை கலந்தும் காதலுடைய இங்கு நமக்கு திருவாலை தொடர்ந்து என் உள்ள தொடைய வைத்த திங்கள் வளர சங்கிலியை தந்து என் வருத்தம் தீர்வோம். நயமா கேட்பார். மங்கை ஒருவாள் மகிழ்ந்தது மன்றி மணிநீர் முடியுங்கள் கங்கையரை கலந்தும் தான் மறைத்தல், கரத்தல்னா மறைத்தல். கங்கையை தலையில மறைச்சு வச்சிருக்கிறீங்க, 2 பேருக்கு அன்பா இருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாலை கொடுத்துருந்தா எனக்கு உள்ளத்துல முடிச்சா வந்துதா. அதனால அவ எப்படிப்பட்டவனா, திங்கள் வளர சங்கிலினார், சந்திரனை போல போகணும். சங்கிலி நாச்சார் அது திங்கள் வளர சங்கிலியை தந்து என் வருத்தம் என்னுடைய வருத்தத்தை நீங்க தீக்கணும் சாமி அப்படின்னு சொன்னார். சாமி மருத்துவமனை சுந்தரராஜ. அதனால நேரா சங்கிலிகிட்ட போனார் சாமி. சாமி சங்கிலிகிட்ட போய் எப்படி கேட்கிறார் அப்படின்னா, சார்ந்த வந்து சங்கிலிக்கு என்ன சொல்றாரு, நீ ரொம்ப தவம் உடையவதான், எனக்கு தெரியும். தவப்படத்துல நீ உட்கார்ந்து இருக்கிற, எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு என்னையே நினைத்து தவம் செஞ்சுட்டு இருக்கிற. ஆனா அவன் எப்படி தெரியுமா சுந்தரன், நான் இருக்கிற இமயமலையை விட தவம் செஞ்சவன். பாருங்க, நீயும் தவம் உடையவன் தான். ஆனா அவனுடைய தவம் எப்படின்னா, நான் இருக்கக்கூடிய இமயமலையை விட தவம் செஞ்சவன். அதனால அவனை நீ எல்லாரும் தெரிகிற மாதிரி வெள்ளையூர்ல ஒரு சபை முன்பாக நான் அவனை ஆட்கொண்டேன். ஒரு திருமணத்தை தடுத்து நான் அவனை ஆட்கொண்டேன். அதனால நீ அவனை திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் சொன்னார், சார்ந்தவத்து சங்கிலிகள் சாலையற்பால் அன்புடையான் மேல்வரையில் மேம்பட்டதவன் தான், மேல்வரையில் மேம்பட்டதவன் தான் சாலையற்பால் அன்புடையான். உன்னை வேண்டுமென இறந்தான் யாரும் அறிய வெள்ளையில் ஆக
அணைவாய் என்று சொல்லுகிறார். மனசால் நீ அவனை வந்து ஏற்றுக்கோ, அதனால அவன் வேண்டாம்னு சொல்லிடுறாரு என்று சொல்லுகின்ற பொழுது அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா, சாமி நீங்களே சொல்ற பொழுது உங்களுடைய அருள் தலைமையில் கொண்டேன், ஆனா ஒரு விண்ணப்ப சாமி என்னம்மா சொல்ற அப்படின்னா, அவர் ஏற்கனவே திருவாரூர் திருமணம் ஆயிருக்காரு, திருவாரூர் நினைவு வந்து அவர் போயிடுவார், என் நிலைமை என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது அந்த அம்மா வந்து இவரை சத்தியமெல்லாம் பண்ண சொல்லி கேட்கவே இல்லைங்க. அவரே தான் சாமியே முடிக்கிறாரு, உன்னை பிரிஞ்சு போகாமல் இருக்கிறது ஒரு சபதம் செய்ய சொல்றேன், அதனால நீ அவனை திருமணம் செஞ்சு. அம்மாவும் சரின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் சாமி போய் சுந்தரன் சொல்றாரு, ஏப்பா திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டா, ஆனா ஒட்டியூரை விட்டு நீ வெளியில போக மாட்டேன்னு சொல்லி சபதம் செய்ய சொல்லி சொல்றான். அவங்க கேட்கல, சாமி சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிடுறாரு. என்ன பண்றது, திருமணம் ஆகணும் இப்போ சரின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு என்ன செய்யறாருன்னா, சங்கிலி நாச்சியத்தை போறாரு. யாரு சங்கிலி நாச்சியார் சாமி போய் சுந்தரன் சத்தியம் செய்யறதுக்கு வருவான், கோயில் வேண்டாம், கோயில் எல்லாம் சத்தியம் செய்யக்கூடாது, மகிழ்வரத்தடியில் செஞ்சுக்கலாம்னு சொல்லு அப்படின்னு சொல்றாரு. இங்க சொல்லிட்டு அங்க போய் அப்படி சொல்லிடுறாரு சாமி. அப்படி சொன்ன உடனே சங்கிலி நாச்சியார் சுந்தரத்துக்கு சொல்றாங்க, சாமி இருக்கிற இடத்துல எல்லாம் சபதம் செய்யக்கூடாது, இந்த மகிழ மரம் வர அங்க செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு மனசுக்குள்ள ஏதோ நடந்துருக்குது. இவர் போய் சாமி என்ன சொல்றாருன்னா, அதுக்கு முன்னாடி நான் சபதம் செய்ய வருவேன், சங்கிலி அணைச்சிட்டு நீங்க அந்த கோயில் இருக்கக்கூடாது, எங்க இருக்கணும், மகிழ மரத்தடியில் இருக்கணும்னு சொல்றாரு சுந்தரன். அப்படி சொன்னதுக்கு பிறகு சாமி என்ன செய்யறாருன்னா, சுந்தரம் வருவான், சபதம் செய்யணும்னு சொல்லுவான், நீ கோயில வேண்டாம் மகிழ மரத்தில் வச்சுக்கலாம் நீ சொல்லு அப்படின்னு சொல்லி சாமி போய் சங்கிலி கிட்ட சொல்லிடுறாரு. சங்கிலி நாச்சியார் அதே மாதிரி சொல்றாங்க. அப்பதான் சங்கிலி நாச்சியாரை வைத்துக் கொண்டு இப்ப சாமி எங்க இருக்கிறாரு, மகிழ மரத்தடிக்கு வந்துட்டாரு. மகிழ மரத்தடிக்கு வந்தாச்சு சாமி. சாமி இருக்கிறதா ரெண்டு பேருக்கு தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. இப்ப மகிழ மரத்துக்கு 3 முறை சுத்திட்டு வர. அப்ப அம்மா பட்ட குடும்பம் இருக்குது பாருங்க, அளவே இல்லைங்கிற என்னமோ சொல்லிட்டாங்க. ஆனா நம்ம கண்ணு முன்னாடி சுந்தரது எல்லாம் சத்தியம் செய்து நம்மளை திருமணம் செஞ்சு கொள்ளணும், சிலர் செய்து கொள்ளணுமா என்று சொல்லி காவியின் மேல் கண்ணால் கண்டு மனம் மிக கலங்கி ஆவி சோர்ந்து இப்படியெல்லாம் ஆயிடுச்சேன்னு சொல்லி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்படியே அதை கண்ணால் அவங்க பார்க்கவே முடியல அப்படிங்கிற சேக்கலர் பெருமான். இதுக்கு எல்லாத்துக்கும் யார் காரணம்னா ஒற்றையூர் பெருமான் தான் காரணம். அதற்கு பிறகு அவர் சத்தியம் செய்கிறார். சத்தியம் செய்த 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அப்படி மகிழ்ச்சியா, அதாவது ஒரு உதாரணம்னா சுந்தரமூர்த்தி சாமிகளை பொறுத்த வரைக்கும் எங்க போனாலும் திருவாரூர் பெருமானை பார்த்தே ஆகணும். பரமநாச்சியார் தான் அப்புறம் திருவாரூர் பெருமானை பிரிஞ்சு அவரால் இருக்க முடியாது. திருவாரூர் பெருமான் தான் அவருக்கு தாய் தந்தை மாதிரி. இப்ப அவருக்கு வசந்த காலம் உடனே ஆரூர் பெருமான் நினைவு வந்தார். ஆரூர் பெருமான் அப்படியே அந்த வசந்த காலம் காற்று அப்படியே அவர் மேல பண்ணுது. வசந்த காலம் நினைவு வந்தோடனே அடியார் பெருமக்கள் எல்லாம் நிறைய போவாங்க. சாமியுடைய திரு ஓலத்தை நடக்கும். பரமநாச்சியார்லாம் ஆடி பாடி கொண்டு போவாங்க. எல்லாம் அடியார்களும் போவாங்களே அப்படின்னு அந்த ஆசை வந்து அவர் வந்த உடனேயே அங்கதான் பக்தி மையம் அடிமையும் அந்த பதிகத்தில் சொல்றாரு, எத்தனை நாள் குறித்திருக்கு என்னாலும் இறைவனையே என்று சொல்லி பதிகம் பாடிட்டு அப்புறம் ஒரு அடி எடுத்து வைக்கிறாரு. அப்படியே 2 கண்ணும் போயிடுது. ஏன்னா சபதத்து பேர்னா யாரா இருந்தாலும் ஒரே நியாயம் தான். அது தோழரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சபதத்தை மீறியாச்சுன்னா ஒரே நியாயம் தான். 2 கண்ணும் போயிடுது. அப்படி 2 கண்ணும் போனதுக்கு பிறகுதான் பதிகம் போட்டார். அழுக்கு மெய்குடன் திருவடி அடைந்தேன், அதுவும் நாம்பட பாலது ஒன்று, ஆனால் குழிக்கை வாரியில் வாழ்வதும் அடியே விளைப்பனாகிலும் திருவடிக்களையே வழுக்கை வீடிலும் என் திருப்பெயர்களால் மற்ற நான் அறிய வருமானம் ஒழுக்க எங்களுக்கு ஒருவர் துறையாய் நம்பியவரின் கூறுவான் என்றார். ரொம்ப முக்கியமான இடங்க. 2 கண்ணும் போனதுக்கு பிறகு நாம் அந்த சாமியை கூறுவோமா? ஆனா அவர் 2 கண்ணும் போனதுக்கு பிறகும் அவர் அதான் சொன்னார். என்ன சொல்றாரு பாருங்க, பிழைப்பனாயிரம் திருவடி பிழையே வலைக்கு மேலினும் என் திருப்பெயர்களால் மற்ற நான் அறிய வருமானம். நான் உன்னுடைய திருவடியை தவிர எது சொல்லமாட்டேன். எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்லை, உன்னுடைய திருவடி தான் எனக்கு
சொல்லி அந்த பதிகத்தில் பாடுறேன். அப்படி அந்த பதிகம் பாடி முடிச்சு அப்படியே 2 கண் இல்லாமையே யாத்திரை செல்கிறார். அப்படியெல்லாம் யாத்திரை சென்று ஒரு கண் ஊன்றுகோல் நம்முடைய இதில் கிடைக்குதுங்க. திருவெண்பாக்கத்தில் சாமி ஊன்றுகோல் கொடுக்குறாரு. அந்த ஊன்றுகோல் ஊன்றிக்கொண்டே போறார். காஞ்சிபுரத்தில் அம்பாறை வணங்கி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்புறமா சாமி கோயிலுக்கு வராரு. தனியான அம்பாள் கோயிலுக்கு நம்ம நாயன்மார்களுக்கு போக மாட்டாங்க. காஞ்சிபுரம் மட்டும் போகிறோம். ஞானசம்பந்த பெருமானம் போயிருக்கிறார், சுந்தரமூர்த்தி சாமியும் போயிருக்கிறார், நாமக்கல் பெருமானம் போன மாதிரி நமக்கு சரீரத்தில் இல்லை. தனி அம்பாள் கோயிலுக்கு போக மாட்டாங்க. ஆனால் காஞ்சிபுரம் மட்டும் போகிறாங்கன்னா என்னன்னா, அம்மா அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க. சிவபெருமான பூஜை பண்ணிட்டு இருக்கிறாங்க, தவக்கோலம். அதனால போகலாம். காஞ்சிபுரத்தில் அம்மா தவக்கோலம், அதனால போகலாம். வழிபாடு செய்து கொண்டு ஏகமன்னாத வழிபாடு செய்கின்ற பொழுது ஆனந்தான் உலர்ந்து அமர்ந்து செய்தானே பதிகம் பாடுறாங்க. அந்த பதிகம் பாடி கொடுத்தோம்னா இடதுகன் கிடைக்குது. இடதுகன் கிடைச்சது அப்படியே பாடிக்கொண்டே வருகிறார். அப்போ திருவாரூரில் அந்த மேலாண்மை என்று சொல்லக்கூடிய திருப்பதிகம் பாடுறார். மேலாண்மை பதிகம் பாடி வலதுகன் கிடைக்கிறது. வலதுகன் கிடைத்ததுக்கு பிறகுதான் அவர் இப்ப பறவைநாச்சத்தை என்னன்னா, அவருக்கு ஒரு கண்ணோட பறவையாக போகக்கூடாதுன்னு முடியாது. 2 எப்படி வெளியில வந்தோமோ அது மாதிரி மனைவியில போகணும். திருப்பம் 2 கண்ணும் கிடைச்சதுக்கு பிறகுதான் மனைவியை பார்க்கணும். அதான் அந்த பதிகத்தில் சொல்றாரு. பதிகத்தில் எல்லாம் மீளாய்மை உமக்கே ஆனாய் பிறரை வேண்டாதே மூலாத்தி போல் உள்ளே கலந்து முகத்தால் மிகவாடி ஆலாயிரம் அடியாளர்கள் அல்ல சொன்னார் வாழாந்திருப்பே திருவாரூரே வாழ்ந்து போகிறேன். என்ன சொல்றாருன்னா அந்த பதிகத்தில் மீளா அடிமை உமக்கே ஆளாய் பிறரை வேண்டாது. நான் உனக்கு தான் மேலா அடிமை, வேற யாரையும் வேண்டுவது கிடையாது. நீ என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா, மூலாத்தி போல் உள்ளே கலந்து முகத்தால் மிகவாடினார். எனக்கு உள்ள இருக்கக்கூடிய துன்பத்தை நீங்க தீர்த்திருக்கணும். இல்லை என்னுடைய முகத்தை பார்த்தாலும் என்னுடைய துன்பத்தை தீர்த்திருக்கணும். இல்லை நான் சொன்னதுக்கு பிறகாக என்னுடைய துன்பத்தை தீர்த்திருக்கணும். ஒன்றுமே செய்திய சாமி, நான் எப்படியும் போயிட்டு போறேன், நீங்க நல்லா இருங்க அப்படின்னாரு. மூலாத்தி போல் உள்ளே கலந்து முகத்தால் மிகவாடி ஆனாயிருக்கும் அடியாளர்கள் அல்ல சொன்னார். மூளை சொல்லிடுறாரு, என்னுடைய குற்றம் உங்களுக்கே தெரியும், தீர்த்திருக்கணும். இல்லை முகத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிருக்கணும், அதுவும் செய்யலை. நான் சொன்னதுக்கு பிறகாவது நீங்க எனக்கு என்னுடைய துன்பத்தை நீக்கணும், அதுவும் செய்யலை. பரவாயில்ல, நான் எப்படியும் போயிட்டு போறேன், நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லணும். இந்த பதிவு தான் சொல்லாதுங்க. நானா அப்புறம் என்னை அடிமையா ஏற்றுக்குன்னு சொன்னேன். இல்லையே, நீங்க தான் என்ன கேட்டீங்க, நீங்க தான் என்னை தோணா விற்றுக்கொண்டேன் ஒன்று இல்லை விரும்பி ஆட்கொண்டேன் அப்படின்னு. தேவையில்லைன்னா அடமான வைக்காதீங்க, விற்குதுங்க அப்படிங்கிறார். விற்றுக்கொள்ளையே ஒற்றை அல்ல விரும்பி ஆட்கொண்டேன். ஒற்றை அப்படின்னா அடமான வைக்கிறது, என்ன வேண்டாம் தானே நீங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்படியெல்லாம் அந்த பதிகத்தில் பாடி அதற்கு பிறகு அவருக்கு 2வது கண் கிடைக்குது. இப்ப அங்க உடனே போக முடியாது. அம்மா ரொம்ப கோபமா இருக்கிறாங்க. அப்படி கோபமா இருக்கிற பொழுது சாமியை கூட்டு போறார். சாமியை கூட்டு சென்று அங்கு அப்படி இறைவனே அங்கு அவருக்கு நானே ஒரு தூதுவனாக சென்று பரவியாத்திரத்தில் சென்று வரேன் சொல்லி போறார். முதல் முறை செல்லுகின்ற பொழுது அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. வங்கை ஒருத்தருக்கு பொருள் கொண்டு வர சொல்லி போனவரு அப்படியே சங்கிலி வாழ்க்கை பண்ணி கொண்டார். அவர் தூது போற நேரத்துக்குன்னா அர்த்தசாம பூஜையெல்லாம் முடிஞ்சிருது. அர்த்தசாம பூஜையில அதெல்லாம் பார்க்க மேலாண்மை பாடி அர்த்தசாம பூஜையில் பெருமாள் யுத்தம் பண்ணிட்டா எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு நான் கொடுப்பாரு. அதனால அர்த்தசாம பூஜை விட்டுறக்கூடாது. அர்த்தசாம பூஜையில் நம்ம வழிபாடு ஏதாவது இருந்ததுன்னா அர்த்தசாம பூஜையில் வைக்கணும். அவருக்கு கண் எடுத்து அர்த்தசாம பூஜையில பாடிதான். இப்ப சாமி போறாரு. சாமி போய் அம்மா கிட்ட போய் ஒரு சிவாச்சாரியர் கோலத்தில் போறாரு. ஒரு சிவாச்சாரியர் கோலத்தில் அப்படி போறார்.
ரொம்ப தனியாக இருக்கிறாங்க. சாமி இங்கிருந்து புறப்படுற பொழுது ஆர்வமாக புறப்படுறாரு. போக 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 வழியில் அப்படியே மாறிடுறாரு. ஒரு ஐயர் மாதிரி ஆயிடுறாரு. ஒரு அதிசைவ ஐயர் மாதிரி, சிவாச்சாரியர் மாதிரி ஆயிடுறாரு. அம்மாவுக்கு என்ன தெரியும்? சிவாச்சாரியர் தான் தெரியும், சாமின்னு தெரியாது. அதனால அம்மா என்ன நினைச்சாங்களா, கணவனார் வீட்டில் இல்லை, நான் தனியாக இருக்கிறேன். இப்படி தனியாக இருக்கிற வீட்டுக்கு இப்படி ஒரு சிவாச்சாரியர் வரலாமா, இந்த மாதிரி ஒரு நெடுஞ்சாமத்துக்கு இப்படி வரலாமா அம்மா மனசு பயந்துட்டாங்களாம். ஆனால் சேகர் பெருமான் என்ன சொல்றாருன்னா, சாமி தனியாக வரல, எப்பொழுது அம்மா கூடவே இருக்கிறா, அம்மாவில்தான் கூட வந்தா. ஆனால் பறவைநாச்சர் தெரியல. பாதி மணிவாள் சடையாரை பயில் பூசணையின் பணிபுரிவார், பாதி இரவிற்கு அணைந்தது எல்லை என்று பயம் எய்தி, பாதி உமையால் திருவுருவில் பரமராவது அறியாது, பாதி உமையால் திருவுருவில் பரமராவது அறியாது, பாதி மணிவாள் முதலாலும் வளைத்து வந்து கடைந்திருந்தார். உண்மையான இடம். அம்மா நினைச்சாங்களாம், ஒரு நட்ட ஜாமத்தில் ஒரு சிவாச்சாரியர் வரலாமா அப்படின்னு. பாதி உமையாள் திருவுருவில் பரமராவது அறியாது. சாமிக்கு பேர் எழுதுறீங்களா? பாகம் புரியாது. எங்கள் அம்மாவுக்கு பேர் பாகம் புரியாது. எப்பொழுதும் சாமியை புரிகிறதே கிடையாது. நமக்கு பார்க்கறதுக்கு சாமி ஒரு பக்கம் அம்மா ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சாமிக்குடைய ஒரு பாகத்தில் அம்மா இருக்கிறாங்க. அதான் நமக்கு அர்த்தநாதீஸ்வரர் திருச்செங்கோடு இல்லைங்களா? பெரிய தத்துவம். உமையொரு பாகனாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தத்துவம். அப்படி இரவு நேரத்தில் அம்மா அப்படி நினைக்கிறாங்க. அம்மா என்ன சொல்றாங்கன்னா, சாமி போனோடனே பங்கனி உத்தரவுக்கு பொன் கொண்டு வரணும்னு சொல்லி போனவர் சங்கடி வாழ் தொடர்பு கொண்டார். அவருக்கு வரலாமா? நான் குதிக்க மாட்டேன், போயிருந்த நீங்க அப்படின்னு சொல்லி விரட்டிவிட்டுறாங்க. சாமி வந்து சுந்தரத்தை சொல்றாரு, சொன்னப்பா ஒத்துக்க மாட்டேன்ட்டாங்க. நீங்க சொல்லி எப்படி அவ ஒத்துக்காத போயிடுவா? நீங்க சிவபெருமான் போனதுல போய் சொல்லியிருந்தா ஒத்துக்குவா. நீ வேற குளத்துக்கு போனா அவ எப்படி ஒத்துக்குவா? நீங்க சொல்லி ஒத்துக்காத இருக்க முடியுமா? அவருக்கு ரொம்ப கோபம் வந்தது. உயிரை விடுவே நம்பினார், இறந்தே போயிடும். நீங்க இந்த இரவே போய் நாங்க வரணும்னு சொல்லி முடிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி 2வது முறை சாமி போறாரு. ஒரே இரவுல 2 முறை போறாரு சாமி. நமக்கு யாருக்காகவும் சாமி அப்படி போகணும். பிரபந்தத்தினுடைய தலைவர் இல்லைங்களா? அதான் படர்ந்த பேருடைய பன்மணி மீதுதான் இடர்ந்த ஏனம் மன்னமும் தேடுவார், தொடர்ந்து கொண்டவன் தொண்டருக்கு தோது போய் நடந்த செந்தாமரையடி நாடுமால் அப்படின்னார் சேகர் பெருமான். அதாவது திருமாலும் உறவுடன் தேடி காண முடியாத சிவபெருமானுடைய திருவடி தன்னுடைய தொண்டருக்காக அடியாருக்காக ஒரே இரவுல 2 முறை போகுது. இன்னைக்கு வரைக்கும் அந்த மண் மணந்து கொண்டு இருக்கிறான். திருவாரூர் தெற்கு வீதியில் தான் பறவைநாச்சருடைய வீடு. ஆமா, அந்த வீடு இன்னும் மணந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்லி சேகர் பெருமான் நமக்கு நகரசரத்தை சொல்றார். அப்படி 2வது முறை சரி உடமாட்டான் சுந்தர அப்படின்னு சொல்லி மீண்டும் போறார். அப்படி மீண்டும் செல்லுகின்ற பொழுது எப்படி இருக்குதுன்னா, திருவாரூர் அப்படியே கைலாயமே இறங்கி வந்தது போல இருந்தான். சாமி போறாரா, சாமிக்கு பின்னாடி முனிவர்கள் எல்லாம் போறாங்க, தேவர்கள் எல்லாரும் போறாங்க, சிவகணங்கள் எல்லாரும் போறாங்க. அப்படியே எல்லாரும் போறாங்களா, எல்லாருக்கும் முன்னாடி சுந்தருடைய மனமும் போகலாம். சேகர் பெருமான் சொல்றாரு, சுந்தருடைய மனமும் என்ன ஆகுதுன்னு தெரியல. 2வது முறை போறாரு, அவ என்ன சொல்லி அனுப்புறாரு தெரியல. சுந்தருடைய மனமும் கூட சென்றது அப்படின்னு சொல்லி சொல்லுவார் சேகர் பெருமான். அதெல்லாம் நல்லா இருக்கும். அப்படி செல்லுகின்ற பொழுது அம்மாவுக்கு தெரிஞ்சிருது. அப்படி தெரிஞ்ச உடனே அப்படியே பெருமானுடைய திருவடியில் விழுந்து, சாமியே எனக்கு அருள் செய்யணும், மன்னித்து அருள் செய்யணும் என்று சொல்லி நீ முதல்ல வந்தப்ப எனக்கு தெரியல என்று சொல்லி அம்மா வந்து இதற்கு நான் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியுமா, சுந்தரர் வரலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதற்கு பிறகு சுந்தரருக்கு அவர் போறதுக்கு பரிசனங்கள் எல்லாம் முதல்ல போகணும். இப்போ அவர் வர்றாரு, 3 நாள் கழிச்சு வர்றாரு அப்படின்னா அவருக்கு காய்கறிகள், பல வர்க்கங்கள், அப்புறம் வந்து வெற்றிலை பாக்கு, இதெல்லாம் அந்த தாம்பூல பொருட்கள் எல்லாம் போகணும் இல்லைங்களா? அப்படி தாம்பூல பொருட்கள் செல்லுகின்ற பொழுது எடுத்துக்கொண்டு போறதுக்கு அடியார்களாக வர்றாங்க. இந்த இடத்துல அருமையான இடம். இது புராணத்தில் இல்லை, சுந்தருடைய துதியில மட்டும்தான் இருக்கு, புராணத்தில் இல்லை. ஏழவனுக்கான இடத்துல அந்த செய்தி இல்லை, ஆனால் துதியில எடுத்து சொன்னார் சேகர் பெருமான். அப்படி எல்லாரும் வந்து ஒவ்வொருத்தரும் ஒரு தட்டை எடுத்துட்டு போறாங்கன்னு வைங்களேன். பல வகைகள் எல்லாம் போகுது, தாம்பூலங்கள் எல்லாம் போகுது.
2 பேர் வராங்க. ஒருத்தருக்கு பிறவிலேயே கண் இல்லைங்க, அவருக்கு பேர் கண் குருடு. இன்னொருத்தருக்கு கூண், நிமிர்ந்து நடக்க முடியாது. அவங்களும் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சுந்தரர்கிட்ட நாங்களும் வந்து சுந்தரருக்கு பணி செய்கிறோம், பறையினருக்கு பொருள் எடுத்து போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சுந்தரர் சாமிகிட்ட என்ன கேட்டாருன்னா, அவர் பிறவிலேயே குருடு. இந்த நட்டநடு கிராமத்தில் அவர் ஏற்கனவே குருடாகவும் இருக்கிறார். அவர் 2 கண்ணும் இல்லாமல் எப்படி தாம்பரம் பொருளை எடுத்து போக முடியும் பெருமானே, அவருக்கு நீங்கள் கண்ணு கொடுக்கணும் உரிமையோடு கேட்கிறார் சார் சுந்தரர். அப்புறம் இன்னொருத்தர் கூனோட எப்படி அவர் வந்து தாம்பரம் பொருளை எடுத்துட்டு போகலாம், அதனால அவருக்கு கூனை நீங்கள் நீக்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே அவருக்கு பிறவி பொருள் நீக்குது, கண் வந்துருச்சு. இவருக்கு கூணும் நிமிர்ந்துருச்சு. என்னன்னா, சுந்தரருக்கு கண்ணு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டார். அங்க ஒரு கண்ணு காஞ்சிபுரத்தில் வந்து, அதற்கு பிறகு பல யாத்திரைகள் வந்து, அப்புறம் சிறுவாதூரில் வந்து வலதுகள் கிடைச்சது இல்லைங்களா. ஆனால் சுந்தரருக்கு தொண்டு செய்ய வந்தாங்க அவங்க 2 பேரும். சுந்தரருக்கு பணி செய்யும். சுந்தரர் யாருக்கு பணி செஞ்சாரு? சிவபெருமானுக்கு பணி செஞ்சார். சிவபெருமானுடைய பெருமைகளை பாடிட்டு இருந்தார். ஆலயங்கள் தோறும் சென்று பெருமான் பெருமைகளை பாடிட்டு இருந்தார். 38,000 பதிகம் பாடியிருக்கார் சுந்தரர். சாதாரணமா இல்லை, 3,80,000 பாட்டு. ஆனால் கிடைச்சது என்னமோ நமக்கு வெறும் 100 பதிகம் தான், வெறும் 1000 பாட்டு தான் கிடைச்சிருக்குது. பாடியது 38,000 பதிகம். அப்படி தனச்சலோடு சென்று பாடிய சுந்தரர் இறைவனை பாடினார். அவருக்கு அவ்வளவு காலதாமமாக கிடைத்தது. சுந்தரருக்கு தொலை செய்ய வந்தவங்களுக்கு உடனடியாக கிடைச்சது. அவருக்கு ஊனம் நீங்கியது, இவருக்கு பிறவி குருடம் நீங்கியது. அந்த இடத்துல சேகரன் சொன்னாருங்க, தேனும் குழலும் படைத்த திருமொழியால் உலகில் இருக்க மதிதாகும் பணியில் மகளிர்க்கும் சடையால் கூடுதல் திருநாள் கூடும் குருடம் நீர்த்து எவர் கொள்வார் குரல் மணப்பாதம் யாரும் வரவில் இருக்கின்றேன் 7 பேருக்கு நடக்கும் அப்படின்னாரு. அது என்ன சொன்னார்னா, அந்த சாமி தூது போன நாளில் 2 பேர் வந்தாங்க. அவங்களுடைய பூனையும் குருடையும் நீக்கிறாரு சுந்தரர். அவள் திருப்படியை நான் வணங்கிக்கிறேன், அப்படி வணங்கினா 7 பிறப்பில் இருக்கக்கூடிய பூனைலாம் எனக்கு நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்படின்னா 7 பிறப்பில் இருக்கக்கூடிய வினைகளும் நீங்கிறோம் அப்படின்னு சொல்லி சேக்கடன் பெருமான். அப்படின்னா அடியாருக்கு எவ்வளவு சிறப்பு அப்படிங்கிறத நம்ம சிந்திச்சுக்கணும். இறைவனுக்கு தொண்டு செய்வது சுந்தரர். ஆனால் சுந்தரருக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் குறை உடனே அடியாருக்கு அவ்வளவு சிறப்பு. அதே மாதிரி நமக்கு நம்முடைய புராணத்தில் எரிபத்த நாயனாருடைய புராணத்தை நம்ம சிந்திக்கணும். எரிபத்த நாயனாருடைய புராணத்தில் அடியார் பெருமை ரொம்ப ரொம்ப சொல்லப்பட்டது. எரிபத்த நாயனார் அவருடைய அடியாருக்கு தொண்டு செய்யக்கூடியவர். புகழ்ச்சோழன் அந்த நாட்டுடைய அரசர், புகழ்ச்சோழ நாயனார் அரசர். சிவகாமி ஆண்டார் சாமிக்கு திருப்பதி தாமம் அனுபவக்கூடியவர். தினசரி மலர் படைத்து கொடுத்து காலையில் திருப்பதி தாமத்துக்கு மலர் படை கொடுத்துவார் சாமி. அப்படி கொடுக்கிற பொழுது ஒரு நாள் என்ன செய்யறதுன்னா, புகழ்ச்சோழர் அங்கே போயிருக்கிறார். கரூர் செல்லுகின்ற பொழுது அவருடைய பட்டத்து யானை அமராவதி யாத்திரை நல்லா நீராடி கொண்டு அப்படியே ஒரு ஏகாந்தமாக வருது. அந்த யானை அப்படியே களிப்போடு வருது. அப்படி களிப்போடு வருகின்ற பொழுது
தீங்கி வெட்டி வெட்டி யானை இறந்து குண்டுக்கால் வாகனத்தில் 4 பேர் அனுப்பினே வெட்டியிருந்தார். இந்த செய்தி அரசனுக்கு போகுது. அரசன் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யாரோ ஒரு பகைவர்கள் உங்களுடைய பட்டத்து யானையை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இவர் தான் வெட்டாரு, அடியார் வெட்டிக்கிறதுலாம் அவருக்கு தெரியாது. தெரிஞ்ச உடனே அவர் வேகமா குதிரையில் வர்றார். புகழ் சொல்ல குதிரையில் வர்றார். குதிரையில வந்தவங்க பார்த்தா யானை இறந்துக்கிட்டு, வாகனங்கள் இறந்து இருக்கிறாங்க. பக்கத்தால் ஒருத்தர் மதுவோட நிற்கிறார். அப்படி மதுவோட நிற்கிறத பார்க்கிறார். நெத்தில திருநீர் வச்சிருக்கிறார், கழுத்துல உருத்ராட்சம் போட்டிருக்கிறார். பார்த்த உடனே அவர் என்ன நினைச்சாரா, சேகர பெருமான நடந்து சொல்றாருங்க, மனசுக்குள்ள நினைக்கிறாரு. அவர் மனசு இவெல்லாம் யானையை வெட்டிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் மனசு நினைக்கிறார், உடையணி காட்டினானுக்கு அன்பராமனத்தின் மிக்கார் விளைவை நன்றி கொள்ளாத உடையணி காட்டினானுக்கு அந்த செல்வமாவுடைய அடியார் நல்ல குணத்தை உடவர்களாக இருப்பாங்க, அவங்க மேல தப்பு இருக்காது. அதுக்கு பார்த்த உடனே அவர் சொல்றார், நினைக்கிறார் மனசுல, உடையணி காட்டினானுக்கு அன்பராமனத்தின் மிக்கார் விளைவை நன்றி கொள்ளார். அப்படின்னா தப்பு நம்ம பக்கம் தான் இருக்கும், யானை மீது தான் தவறு இருக்கும் அப்படின்னு சொல்லி மனசை நினைச்சுக்கிறார். நேரம் இறங்கி வர்றார். எரிபத்தர் கிட்ட போறார். எரிபத்தர் சொல்றார், நடந்ததையெல்லாம் சொல்றார். கேட்கிறார் அவரு, இப்படி எல்லாம் சாமிக்கு சாப்பிட வேண்டிய மனதை கீழே பறிச்சு போட்டுருச்சு, அதனால இப்படி செஞ்சுன்னு சொன்ன உடனே அவர் என்ன கேட்கிறார மனசுல, அந்த யானை முன்பாக மதம் கழித்து முன்பாக குன்று போல யானை, மலை போல அந்த யானை முன்னாடி இவர் போற பொழுது இவருக்கு ஏதாவது ஆபத்து நடக்காம நான் செஞ்ச ஒரு பெரிய புண்ணியம் நினைச்சார். இவருக்கு ஏதாவது ஆயுதம் என்ன, ஒரு அடியார் யானை ஏதாவது போட்டு மிதிச்சு ஏதாவது ஆயுதம் என்ன செய்யும், அதனால நான் பெரும் தவமுடைய ஆயுதம் என்று சொல்லி மனசில் நினைக்கிறார். அப்படி போயிட்டு அவர் சொல்றாரு, நடந்ததெல்லாம் சொல்லிட்டு அதுக்கு புகழ்ச்சோழர் சொல்றாரு, இந்த யானை செய்ததற்கு ஈகிடு தன்னால் போதாது, நீங்க செஞ்சது பத்தாது, அதுக்கெல்லாம் உரிமையாக யாரு, நான் என்னையும் கொள்ள வேண்டும் அப்படின்னு பாருங்க. இந்த யானை யார் அதிகாரி, நான் தானே, என்னோட யானை தானே. நீங்க யானை கொண்டுக்கிறீங்க, வாகனம் கொண்டுக்கிறீங்க, இது மட்டும் போதாது, ஈகிடு தன்னால் போதாது, என்னையும் கொள்ள வேண்டும். அப்படி கொள்றதுக்கு நீங்க கையில மதம் வச்சிருக்கிறீங்களா, அது எதுக்கு வச்சிருக்கிறீங்கன்னா அடியார்களுக்கு துன்பம் வந்தா அதை காப்பாற்றுறதுக்காக வச்சிருக்கிறீங்க. அந்த மங்களம் வலுவால் கொண்டே வழக்கம் பண்றது அப்படின்னா, மங்களம் பொருள் என்னன்னா அடியார்களுக்கு பாதுகாப்பு வச்சிருக்கனால மங்களம் பொருள், அதுல கொள்ளக்கூடிய அளவுக்கு எனக்கு தகுதி இல்லை சாமி. என் கையில் இருக்கிறது கொலைபால், அரசர் உரையை வச்சிருக்கிறார் புகழ்ச்சோழர், இந்த பாலால் என்ன நீங்கள் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி தன்னை கொள்ளுவதற்கு தன்னுடைய வாழையை எடுத்து அவர் கையில் கொடுக்கும். எந்த அரசனாக அதை கொடுப்பானா அப்படின்னா, இதுவரைக்கும் யாரும் கொடுத்ததில்லை, இனிமேல் யாரும் கொடுக்க போறதும் இல்லை. அப்படி கொடுத்தார். அப்படி வாங்கினவர் என்ன நினைச்சார் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு அரசனுக்கு நாம தீங்கு நினைச்சோமே, பட்டத்து யானையை வெட்டி பாகங்களை வெட்டி அதற்கு பிறகு என்னையும் கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னாரே, இவருக்கு தீங்கு நினைச்சதே முதல்ல தப்பு என்று சொல்லி வாங்கின வாழை அவர் கழுத்துல போடுறதுக்கு போனார். அவர் கழுத்துல போடுறதுக்கு போய் உடனே இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அதை போய் எரிபத்த நாயனார் விடுங்க, ஒருத்தர் அப்படியே அந்த இடத்துல அன்பு தழுவி கொள்ளுகிறார்கள். அப்ப மேல இருந்து ஒரு வாக்கு ஒன்று கேட்குது. என்ன சாமி வாக்கு? தொழும் தகை அன்பின் நீங்கி தொன்னினை மண்மேல் காட்ட செலுந்தடி மலரை சிந்த வேதி கூத்தர் அருளால் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாக்கு கேட்ட உடனே 2 பேரும் ஒரு இறைவனுடைய திருவருளால் நிகழ்ந்தது என்று சொல்லி அப்படியே 2 பேரும் ஒருவர் தழுவி கொள்கிறார்கள். அப்படி தழுவி கொண்டு அதற்கு பிறகு யானையும் வாகர்களும் உயிர் பெற்று எழுகிறார்கள். யானையும் உயிர் பெற்று எழுந்தது, குத்துக்கால் வாகர்களும் உயிர் பெற்று எழுந்தார்கள். சிவகாமி ஆண்டாருக்கு மலர்ல கூடையில மலரெல்லாம் சேர்ந்துருச்சு. அந்த கொலை கடத்திலிருந்து மலரெல்லாம் சிந்திய மலரெல்லாம் மீண்டும் கூடைக்கு வந்தாச்சு. பூ கீழே விழுந்துச்சுன்னா மறுபடியும் சாமிக்கு போடக்கூடாது, அப்படி விதி சரிங்களா? கால் பட்ட இடத்துல பூ விழுந்துச்சுன்னா சாமிக்கு போடக்கூடாது. ஆனா அந்த பூ மட்டும் எப்படி மீண்டும் சாமிக்கு போச்சு அப்படின்னா, 2 முறை திருவருள் நிகழ்ந்தது, திருவருளால் நிகழ்ந்தது.
கீழே சிந்தியதும் திருவருள், மீண்டும் கூடைக்கு வந்ததும் திருவருள். அதனால அந்த பூ சாத்தலான்னு சொல்லி சிவபணியை உரை சொல்றார். ஆமா, இப்போ அவருக்கு கூடையில பூ நிறைஞ்சிருச்சு. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா திருப்பள்ளி தாமத்துக்கு போயிட்டார். மலரை கொண்டு வந்து திருப்பள்ளி தாமத்துக்கு போயிட்டார். சாமி கோயிலுக்கு போயிட்டார். பூஜை பண்ணுறதுக்கு இறைவனுக்கு சாத்துவதற்கு போயிட்டார். இப்ப யானை உயிர் பெற்று எழுந்துருச்சு. யானை பெற்று உயிர் பெற்று எழுந்தோடனே புகழ் சோழர் அப்படி இருக்கிறார். எரிபத்தர் சொல்றாரு, நாம் பார்த்து மகிழ்ச்சி அடையும்படியாக நீ இந்த பட்டத்து யானையில போகணும். வரும்போது எதில் வந்தாரு? குதிரையில வந்தார். வரும்போது வேகமா வரணும், அதனால குதிரையில வந்தார். இப்ப எல்லாரும் பார்க்கிற மாதிரி பட்டத்து யானையில ஏறி போகணும், நான் பார்க்கணுங்கிறார். அவர் பட்டத்து யானையில ஏறுவாரு. அவர் அரசருக்கு போயிடுறாரு. இப்ப எங்கே இருக்கிறது யாருன்னா இவர் மட்டும்தான். யாரு? எரிபத்தர் மட்டும்தான் இருக்கிறாரு. அவருக்கு அரசாங்க வேலை எப்ப வேணாலும் செஞ்சுக்கலாம். இவருக்கு இறைவனுக்கு தொண்டு செய்வது அதுக்கு கால நேரம் கிடையாது. எப்ப வேணாலும் இந்த காலத்தில் நாளைக்கு 6 கால வழிபாடு இல்லைங்களா? எந்த காலத்தில் வேணாலும் வழிபாடு செய்யலாம். திருப்பள்ளி எழுதிய முடியலன்னா அடுத்த கால பூஜையில் செய்யலாம். அப்புறம் அர்த்தசாம பூஜை வரைக்கும் 6 கால வழிபாடு எவ்வாறு செய்யலாம். அவரும் சிவகாமி போயிட்டாரு. இவருக்கு என்னன்னா அடியார்களுக்கு ஏதாவது குடும்பம் மட்டும்தான் இவருக்கு பணி. ஏன்னா அடியார் பணி இல்லைங்களா? அடியார் பணி அப்படின்னா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது மட்டும்தான் செய்ய முடியும். அந்த இடத்துல அருமையா சொல்றார் சேக்கிழார் பெருமான், தம்பிரான் மணிமேல் கொண்டு சிவகாமி ஆறும் சார எம்பிரான் அன்பரான எரிபத்த தாமம் என்ன அம்பலம் நிறைந்தார் சொன்னார் அறிவதற்கு அறியாது என்று செவ்வியன் பெருமையை திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னாரு. அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த பாட்டில் தம்பிரான் பணி மேற்கொண்டு சிவகாமி ஆரம்பிச்சாரு. தம்பிரான சிவபெருமான் அவர் பணி செய்யறதுக்கு சிவகாமி கோயிலுக்கு போயிட்டார். அப்புறம் என்ன புகழ் சோழர் யானை மேல ஏறி அரசாங்க பணிக்கு போயிட்டார். அம்பலம் நிறைந்தார் அறிவதற்கு அறியாது. அவர் நினைச்சா நம்ம மனசுல சிவபெருமானுடைய அடியார்கள் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க பெருமை யாராலும் சொல்ல முடியும். அம்பலம் நிறைந்தார் அறிவதற்கு அறியாது என்று செவ்வியன் பெருமை உள்ளினார். சோழன் வந்த அரசன் நம்ம சாதாரணமான ஒரு அடியாரு. அவர் யாரு? பேரரசர் புகழ் சோழன். இப்படியெல்லாம் அரசர் இருக்கிறாங்க. அவருடைய அன்பை நினைச்சு நினைச்சு அப்படியே எரிபத்தர் மனசுல வருத்தப்படுறாரு. இந்த இடத்துல உரையாற்றி சொல்றாரு, உருவம் மட்டும்தான் அவர் அரசராக இருந்தது, உள்ளுக்குள்ள இருந்தப்புறம் அடியார் என்ற பண்பே நிறைந்திருந்தது அப்படின்னு சொல்றாரு. உருவம் மட்டும்தான் அரசர், ஆனா உள்ளுக்குள்ள இருந்தது பூரா அடியார் என்ற பண்பே இருந்தது அப்படின்னாரு. அப்படி அவர் திருப்பணி சொன்னாரு. அடியாருக்கு செய்யக்கூடிய பணியை திருப்பணி நோக்கி சென்றார். அடியார் பணி செய்யறதுக்கு தேடிட்டு போனாராம். அவரு சிவபெருமானுக்கு எப்ப பணி செய்யலாம், அரசாங்க பணி எப்ப செய்யலாம், அடியார் பணி திருப்பணி நோக்கி சென்றார் அப்படின்னு தேடிட்டு போனார் அப்படிங்கிறார். கடைசியா சரியா நிறைவேற செய்கிறார் சொல்றாருங்க. ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொள்ள வாலினை கொடுத்திருந்த வரவனார் பெருமைதான் நானும் மற்றவருக்கு நல்ல நம்பலாம் வழக்கிழந்தி நீருமின் தொண்டின் நீர்மை நினைக்கிறார் அடங்க வந்தார். என்ன சொல்றாருன்னா ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மை. அவர் செய்த ஆண்மைக்கு யாரு? எரிபத்த நாயனார் சொல்றார். ஆளுடை தொண்டர்னா ரொம்ப வீரமான ஒரு அந்த தொண்டு செய்யக்கூடிய ஆளுடை தொண்டர் செய்த ஆண்மையும் தன்னை கொண்ட தன்னுடைய வாளை கொடுக்கின்ற வளவனார் சோழருடைய பெருமை, புகழ் சோழருடைய பெருமையும் இவங்களுடைய அன்பை நாளும் மற்றவருக்கு நல்லும். தினசரி நமக்கெல்லாம் படி இழக்கிறாங்க இல்லையா சிவபெருமான், அவரை தவிர வேற யாரும் நினைச்சாலும் அளக்க முடியாது அப்படின்னா சிவபெருமானை தவிர யாராலும் அடியாருடைய பெருமைகளை அளக்க முடியாது என்று சொல்லி அந்த சரீரத்தில் சொல்றாரு அப்படின்னா, அப்ப இறைவனுடைய பெருமைகளை கூட சொல்லிடலாம், அடியாருடைய பெருமைகளை சொல்ல முடியாது. அதான் அவை பாட்டி சொன்னான், இந்த உலகத்திலே பெருசு என்ன அப்படின்னா பெரிது பெரிது கோணம் பெரிது கோணமோ நான்குகள் படைப்பு நான்குகோணம் கரியமா துதிய துதித்தோன் கரியமாறும் அலைகடல் துயின்றோன் அலைகடலோ குறுமுயின் கையில் அடங்க குறுமுறையோ கலசத்தில் பிறந்தோன் கலசமோ புவியின் ஒரு துளி மண் புவியோ அறங்களுக்கு ஒருதலை பாரம் அறவமோ உமையவள் சிறுவர்கள் மோதிரம் உமையவளோ இறைவனும் ஒடுக்கம் இறைவனோ தொண்டர்தம் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்தம் பெருமையோ சொல்லவும் பெரியதோ அப்படின்னா அவை பாட்டி சொன்னாங்க. இந்த உலகத்திலே ரொம்ப பெருசுன்னா அடியாருடைய பெருமைகள் தானே. அது நம்ம என்னைக்கு உணர முடியுமோ அன்னைக்கு தான் உணர முடியும். இப்போ நம்ம ஒரு சொற்களை கேட்டு உடனே நம்ம உணர்த்த முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. பல
நூல்கள் படிக்கணும், பல இது பக்குவப்பட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு அது பெருசுன்னு தெரியுங்க. அவை பாட்டு எல்லாம் தெரிஞ்சவர், அவை பாட்டிக்கு தெரியும். முருகப்பெருமான் கேட்கிறார், இந்த உலகத்திலேயே பெருசு என்ன பாட்டி அப்படின்னு சொல்லி முருகப்பெருமான் கேட்கறதுக்கு முருகப்பெருமானுக்கு அம்மா பதில் சொல்றாங்க. கடைசியா ஒவ்வொன்றா சொல்லிட்டு வந்து கடைசியா தொண்டலும் பெருமை சொல்லவும் பெரிதே அப்படின்னு. அடியாருடைய பெருமை தான் உலகத்திலேயே பெருசு, அதுக்கு மேல இன்னொன்னு இல்லை. உமையம்மையை விட பெருசு சிவபெருமான், சிவபெருமானுடைய அடியாருடைய பெருமை அதை விட பெருசு அப்படிங்கிறார். அப்ப தொண்டலும் பெருமையை சொல்லவும் பெரிதே என்று சொல்லி அவைப்பாட்டி சொல்லக்கூடிய அளவுக்கு உயர்ந்த நிலையில இருப்பது நம்முடைய அடியாருடைய பெருமை என்று சொல்லி இன்னும் பல கடன்கள் இருக்குது. அடியாருடைய சிறப்பை சொல்வதற்கு காலத்தினுடைய அருமை கருதி இந்த அளவுக்கு நிறைவு செய்து கொண்டு அடியார் பெருமக்களுடைய திருவள்ளிலெல்லாம் மீண்டும் ஒரு முறை வணங்கி நம்முடைய நீங்க என்ன செய்யறீங்கன்னா நாயன்மார் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். ஒவ்வொரு குரு பூஜையிலையும் இப்போ வருது ஞானசம்பந்த பெருமானுடைய குரு பூஜை வருது, 4 நாயன்மார்கள் ஒன்றாக பெருமான் திருவடி அடைந்தது. ஞானசம்பந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், திருநீலகண்ட நாயனார், அப்புறம் முருகநாயனார், 4 பெருமக்கள் ஒன்றாக திருவடி அடைந்தது. அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை மூல நட்சத்திரம், நமக்கு வைகாசி மாதம் மூல நட்சத்திரம். முருகநாயனார் திருமணம் இருக்குது. முருகநாயனார் திருமணத்துடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? 6 நாயன்மார்கள் ஒன்றாக இருந்தது முருகநாயனார் திருமணத்தில் தான். பெரிய புராணத்தில் வர எந்த இடத்துலையும் கிடையாது. 6 நாயன்மார்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் 2 பேர் இல்லை. ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்த பெருமான், திருநீலகண்ட யாழ்ப்பாணர், நாவுக்கரசு பெருமான், திருநீலகண்ட நாயனார், சிறுத்தொண்ட நாயனார், முருகநாயனார், 6 பேரும் ஒன்றாக இருந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா பதிகங்கள் பாடிக்கொண்டிருந்தாங்க, அடியாருடைய பெருமைகளை பேசிக் கொண்டிருந்தார்கள். எல்லாரும் ஒன்றாக தன்னுடைய பெருமையை பெற்றார்கள் என்று சொல்லி சேகரர் பெருமான் சொல்றார்கள். திருப்பதிக செழுந்தமிழின் நிறப்போற்றி மகிழ்வுற்று பொதுப்பறையம் அளப்பாவை இடப்பாக கொற்றாரில் விருப்புடைய திருத்தொண்ட பெருமையை விரித்துரை தந்து ஒருபடு சிந்தைய நாளை உடனுறைவில் பயன் பெற்றார் என்று சொல்லி சேகர பெருமான் சொல்வார். இப்படி அடியாரெல்லாம் ஒன்று சேர்ந்த என்ன செய்யணும்னா இறைவனுடைய பெருமைகளை பாடணும், அதே மாதிரி அடியாருடைய பெருமைகளை பேசணும், இதுதான் செய்யணுங்க. அதனால அடியார் பெருமக்களுடைய நமக்கு சைவத்தில் மீண்டும் சொல்லிக்கிற 2 வழிபாடு, அந்த 2 வழிபாட்டில் ஒரு வழிபாடு சிவபெருமான் வழிபாடு, இன்னொன்று அடியார் வழிபாடு. அந்த சிவபெருமான் வழிபாட்டுக்கும் அடியார் வழிபாட்டு 2ஐயும் நம்ம செய்யணும். இந்த அடியார் வழிபாட்டை வலியுறுத்த வந்த சரீரம் தான் விருமண்ட நாயனுடைய சரீரம். அதான் சொல்ற ஞானமுய்ய நாமுய்ய நம்பி சைவன் நெறியின் சீலமுய்ய திருத்தொண்ட தொகைவன்பாட செடுமறைகள் ஓடப்படும் உணர்வறியார்தான் அடியார் நாம் உலகு என்றால் ஆழம் அமுது செய்கிறார் அடியார் பெருமை அறிந்தார் யார் என்று சொல்லி இந்த சரீரத்திற்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி விருமண்ட நாயனுடைய திருவடியை வணங்கி நம்பி ஆரோருடைய பொன்னார் திருவடி தாமர்களை மனமனை வைகளாரை வணங்கி அதே மாதிரி நம்முடைய அடியார் பொருட்களில் வணங்கி அமைகின்றோம். என்றும் இன்பம் பெரும் இயல்பினால் ஒன்று காதலை உள்ளமும் வாங்கிட மன்றுடார் அடியார் வாங்குகள் என்றதென்றும் நிலைக்கு உலகலாம்.